அதிசீக்கிரமாய் எழுந்து விடாதபடிக்கு அந்த ஜெபத்திலே நாங்கள் சொல்லுவோம். அந்த இரவு சமூகத்திலே ஜெபித்து விட்டு அதற்காக அவர் எங்களோடு என்ன பொழுது பேச போகிறார், நாங்கள் ஜெபித்த ஜெபத்துக்கு அவர் என்ன சொல்ல போகிறார் என்பதிலே நாங்கள் தனித்து காத்திருந்து அவர் பேசுவதை கேட்க நாங்கள் பொறுமையாய் அமர்ந்திருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. அதனால் ஒரு மனுஷன் இதிலே முதலாவது சரியாக தன்னை பழக்கமிட்டுக் கொள்ள வேண்டும். மனுஷன் தனியாக போய் அங்கே அறையை மூடிக்கொண்டு அறையிலே அந்த ஏதோ ஒரு தனி சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொண்டு இல்லையான ஆலயத்தில் வந்தாவது வந்து அங்கே அமர்ந்திருந்து அவரோடு கூட நாங்கள் பேச வேண்டும், அவரை சமூகத்தில் சிரிக்க வேண்டும், தெரிவித்து முடித்து விட்டு அவர் என்ன சொல்ல போகிறார் என்று காத்திருக்க வேண்டும். மிகவும் விளக்கமாய் தனி ஜெபம் என்று சொல்லி ஒரு நாள் அது ஒரு பாடமாய் ஒரு நாள் முழுக்க பிரசங்கம் பண்ணி இருக்கிறது. அதனாலே நான் சீக்கிரமாய் அடுத்த கலந்து போக போகிறேன். தனிமையான செபிக்க வேண்டும் என்பதை ஒரு பிரசங்கமாக செய்திருக்கிறேன். ஆகையால் இரண்டாவது ஜெபம் குழுவாய் சேர்ந்து ஜெபிப்பது. ஒரு சின்ன குழுவை ஏற்படுத்திக் கொண்டு நாங்கள் ஜெபிக்கப்பட வேண்டும். குழு ஜெபம் என்றால் ஒரு சிலர் நாங்கள் கூடி அங்கே தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒரே காரணத்துக்காக ஜெபிக்கிறது. இந்த ஜெபத்திலே அங்கே எத்தனை பேர் கூடுகிறாரோ அத்தனை பேர் மத்தியிலே ஒரு முக்கியமான காரியம் இருக்க வேண்டும். ஒரே ஐக்கியம், ஒரே மனசு, ஒரே காரியத்துக்காக ஜெபித்தலுக்கான ஒரே ஒன்றிணைந்து போகிறார்கள் காரியங்கள் இருக்க வேண்டும். ஒரே தரிசனம் இருக்க வேண்டும், ஒரே வழிநடத்தல் இருக்க வேண்டும், ஒரே அபிஷேக தன்மை இருக்க வேண்டும், ஒரே கோணத்திலே அவரை பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும், ஒரே ஆவியுடையவர்களாக இருக்க வேண்டும், ஒரே எண்ணத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விதமான எண்ணத்தை எடுத்துக்கொண்டு அதை அமர்ந்திருந்து அங்கே குருவாயும் இருப்பது ஒரு பிரயோஜனமும் இல்லை. தனிஜபம் என்றால் எங்களுக்கு நேரம் கேட்டபடி வேற வேற சிந்தனையோடு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த குழு ஜபம் என்று சொல்வது 5 பேரா இருக்கலாம், 6 பேரா இருக்கலாம், 10 பேரா இருக்கலாம், சின்ன குழுவாய் 4 பேரா கூட இருக்கலாம். அந்த அத்தனை பேருடைய நினைவுகளும் ஒரே ஒரு காரியமாய் இருக்க வேண்டும். ஒரே ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரே ஒருமனப்பாடு இருக்க வேண்டும். அப்படி ஒரு சேர்ந்து ஒரு ஜெபித்தால் நிச்சயமாக அந்த ஜெபத்தின் வல்லமை மிகவும் அதிகமாக இருக்கும். இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. தானியேல் 4 பேரும் ஒன்றிணைந்து ஜெபித்தார்கள். அவர்கள் 4 பேரும் வாலிபர்கள், நல்ல அவருடைய நண்பர் தத்துவத்திலே ஒரு மனப்பாடு இருந்தது. அதனால் அவர் தேர்தலை குறித்து ஒரே பாரம் இருந்தது, ஒரே விதமான பாரம் அவர் 4 பேருக்கும் இருந்தது. அதனாலே தேர்தலுக்காக பயந்து இருந்தார். புத்தகத்தை எடுத்து முழுவதும் வாசித்தார்கள். புதிய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தல் புத்தகம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புத்தகம்.
அலுவலகமே எழுதா போட்டனா அலுவலகமே தானியம் சொல்றாரு. அதாவது இனிமேல் நடக்க போகிற சம்பவங்களை எதற்கு சொல்லுகிற புத்தகம் வெளிப்படுத்த புத்தகம். අපිට මේමාත්ම එන්නව කාලේ අනාගතය තුළ කුමක්ද සිද්ධවන්නේ කියලා එළදෙන පොතක් තමයි එළදෙන පොත. அதே போல பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் தானியேல் புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அத்தனை வெளிப்பாடுகளும் அங்கே அடங்கியிருக்கு. ඒ වගේම අපි දානියෙල් පුතාරන් කියවනවා නම් ඒ සෑම එළදෙනවක්ම දානියෙල් පොතේ අඩංගු கர்த்தர் வல்லமையான வெளிப்பாடுகளை கொடுத்தார். කොහොමද බලවත් ලෙස එළදෙනවකින් දෙනවා. தேசத்தில் நடக்க போவது அங்கே பல வருங்காலத்தில் இனிமேல் நடக்க போகிற அத்தனை சம்பவம் தெளிவாக தரிசனத்திலே கொடுத்தார். தேசிய சமாஜ் தினம் சෑම කාරණාවක් පැහැදිලිව නම් තේරුම් කරනවා. காரணம் என்ன? කාරණාවක් குழுவாய் ஜெபிக்க அங்கே சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ தானியேல் என்ற 4 பேரிடமும் ஒரே ஆவி இருந்தது. කන්දස්වශී යක්කතරෝ ශාස්ත්‍රත් මේෂික් ආදේශනෝ දානියෙල් මේ අතුරුතරම එක සිස්ටර්ලා තිබුණා. ஒரே தேசத்தை குறித்து ஐயோ தேசம் இப்படி அநியாயமாய் விக்கிரங்களுக்கு அங்கே வணங்கி கொண்டிருக்கிறதே, விக்கிரங்களை அங்கே அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதே, என்ன செய்வோம் என்று ஒரே பாடம். දේශ විනාශන දේශ අපරාධ මුළු සිසිලෝ දේශ අදාවිශ්වවල ලෝකේනවා කුමක් කරන්නෝද එකම බරක් ඒ අතර වෙනස් වෙනවා. இந்த தேசத்தை குறித்த அனுதாபமும் பாடம் அவங்க மத்தியில 4 பேர் மத்தியில ஒரே மாதிரி இருந்ததுனாலே அங்கே அந்த அதிசயங்கள் நடந்தது. දේශය සම්බන්ධව අනුකම්පාව එකම සමානව එකම බරක් ඒ අතර වෙනවා දේශී ආත්මවත් දවනා. இந்த ஒத்த ஆவியினாலே ஜெபிக்கிற ஜெபத்திலே அதிக வல்லமை உண்டு. ඒක ආත්මයට ඇතුළු යාක්‍යයෙන් එතරම් බලවේගයක් බලවත්කමක් වෙනවා. ஏனென்றால் அந்த குடிஜெபத்திலே ஒன்று சேருவது அல்ல முக்கியம். වචන කණ්ඩා ශාස්ත්‍රය තුළ එකමතු වීමනේ ප්‍රධානදේ. ஒரே கருத்தாய் ஒரே மனதோடு ஒரே ஐக்கியப்படுவதுதான் முக்கியம். அங்கே ஒன்று சேராங்க 4 பேர் 10 பேர் 15 பேர் ஒன்று சேராங்க எந்த முக்கியம் இல்லை. 3 பேரா இருந்தாலும் ஒரே ஆவியோடு அங்கே ஜெபிக்கிறது தான் முக்கியமா இருக்கிறது. 4 දෙනෙක් 10 දෙනෙක් 20 දෙනෙක් එකතු වීම නෙවෙයි වැඩක්ම 3 දෙනෙක් වුවත් එකම සිතුවිල්ල එකම අනුමුණෙන් යාඥා කළ යුතුයි. அப்படி ஒரே கருத்துள்ளவா இருந்தால் மாத்திரமே அவர்கள் ஒன்று சேர முடியும். එලෙස එකම සිතුවිල්ල සිටිය சொன்னோனே அவன் එකම වෙන්න පුළුවන් වෙන්නේ. அடுத்த ஒரு ஜெபத்தை பார்க்க போகிறோம். තුන්වන යාඥාව குடும்ப ஜெபம். පෞල් යාඥාව. குடும்ப ஜெபத்திலே குடும்ப ஜெபம் மிகவும் முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது. පෞල් යාඥාව සාමාන්‍ය අත්‍යවශ්‍යයි. ஜெபங்கள் எல்லாமே முக்கியமானதுதான். යාඥා කියන්නත් අත්‍යවශ්‍යයි. ஆனால் எங்கள் வாழ்க்கைக்கு அது அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த காரியங்கள் ஏற்படபடி அவை முக்கியப்படுகிறது. නමුත් අපි ඒ ජීවිතයේ තුළ අදාළ කාරණා මාදී අපි ඒකට අවස්ථාවන් මාදී ඒ පෞල් යාඥාව අත්‍යවශ්‍යයි. அதான் இது முக்கியமானது, அது முக்கியத்திலே குறைந்தது என்ற காரியம் அல்ல. ඒ නිසා ඒක වැදගත් මේ වැදගත් නැහැ කියනවා නෙවෙයි. எல்லாம் முக்கியமானதுதான். සියල්ලම වැදගත්. அதிலே குடும்ப ஜெபம் மிகவும் முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. ඒකම පෞල් යාඥාව තමයි වැදගත්. காரணம் என்னவென்றால் குடும்பத்திலே இந்த ஜெபம் பலவிதமான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. මනසේ පෞල් යාඥාව තුළ විවිධ රේකෝඩ් ප්‍රශ්නවලට විසඳුමක් அந்த குடும்பத்திலே எங்களுக்கு அனைவரும் தெரியும், எல்லா குடும்பங்களும் ஒவ்வொரு விதமான வேறு வித்தியாசமான பிரச்சனைகள் உண்டு. අපි හැමෝටම ඔයාලට විවිධ පෞල් විවිධාකාර ප්‍රශ්න කියලා පෞල් එක ප්‍රශ්න තිබෙනවා. இது அநேக இடங்களிலே அநேக வீடுகளில் நடக்கிற ஒரு சாதாரண காரியம் தான். குடும்பத்திலே பிரச்சனை இல்லாத குடும்பம் இருக்கும் என்றால் அது மிக குறைவாக இருக்கும். පෞල් මතයේ ප්‍රශ්නයකට පෞල් ආස්තිවල තමත්ම අඩුයි. ஆனால் இந்த குடும்ப ஜெபத்திலே அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. මේ පෞල් යාඥාව තුළ අන්තිමක් සිදෙනවා. இந்த குடும்ப ஜெபத்தை ஜெபிக்கும் போது அங்கே மன ரீதியாக கூட அங்கே குடும்ப ஜெபத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கி போகும். පෞල් යාඥාව තුළ මානසික ප්‍රශ්න පවා විසඳෙනවා. அதாவது கர்த்தர் அற்புதம் செய்து பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது ஒரு புறம். සමිනාත්ම ප්‍රශ්න වලට විසඳුම ලබා දෙන එක නැත්නම් இன்னொரு காரியம் அங்கே நடக்கிறது. තවත් දෙනවා. குடும்பத்திலே ஏதாவது ஒரு பிரச்சனை கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டுள்ளது என்று வைத்துக் கொள்வோம். ඒක පෞල් තුළ සාපේක්ෂ වාණ්‍යවල ප්‍රශ්න කැතුනන් ලබනවා. மனைவி தன்னுடைய கணவனிடம் ஒரு காரியத்தை கேட்டார், எனக்கு இதை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. භාර්යාව සාපේක්ෂයෙන් ඉල්ලුව ප්‍රවේද ආරම්භ කියලා. அப்ப கணவன் சொல்றாரு, இதுக்கு எனக்கு தள்ளிங்க, என் விளையாடுங்க, எனக்கு அதெல்லாம் அப்படி செய்ய முடியாது, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சண்டை ஏற்பட்டு அது கோவத்திலே வெளிப்படப்பட்டு போய்விட்டார். සාපේක්ෂයෙන් ඔබට ප්‍රවේද ආරම්භයට අමාරු මොකක්ද නැහැ කියලා යම් සාපේක්ෂයක් ඇති වෙලා ඒක සාපේක්ෂයෙන් විවාදයක් නෑ. இது மிக சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு சண்டை தான்.
ஆனால் இதனாலே அவர்கள் மனஸ்தாபப்பட்டு நான் வாங்கி கேட்டது கொடுக்கலையே என்று சொல்லி இந்த மனைவிக்கு கணவன் மேல ஒரு கோபம், அதனாலே அங்கே அவர்கள் வீட்டிலே கழித்துக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். அங்கே கணவன் அங்கே வேலை செய்து வருவார். அங்கே இந்த மனைவியோ அங்கே சாப்பாடு சரியாக போட்டு கொடுக்காத படிக்கிறது, சாப்பாடை கிட்ட போடாத படித்து அப்படியே அந்த பாத்திரங்களை எடுத்து கவர்மெண்ட் வச்சுறது எடுத்து வீட்டுல சாதாரண குடும்பங்களே அப்படி ஒரு கணவன் மனைவிக்கு அப்படி ஒரு வந்தா அப்படி ஒன்று வரும். பெண்கள் நியாயமே அதை செய்யும், அப்படி செய்யுங்க. குடும்பத்திலே கணவனோட சண்டை சொன்னா அங்கே கணவனுக்கு அடிக்கிறாரு, தூக்கி பாத்திரத்தை பிரிச்சுவீங்க. இது இப்படியே கடந்து போய் கொண்டே இருக்கிறது. மனைவிக்கு ஆசைதான் எப்படியோ செய்து, அந்த கணவருக்கு ஆசை எப்படியோ செய்து மனைவியோட கழிச்சிடணும், அதே பழைக்காம கஷ்டமா இருக்கு அப்படின்னு கணவருக்கும் ஆசை இருக்கலாம், மனைவிக்கு ஆசை இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் ராணிகாலம் வாங்கி கொடுக்கறதானே, வாங்கி கொடுத்தா கடை வாங்கி கொடுக்கறதானே கொஞ்சம் அப்படியே ராணி இருக்கும். ஆனா இவங்க குடும்பத்திலே ஜெயிக்கிறவரா இருப்பாரு. குடும்பத்துல உட்காந்து ஜெயிச்சாங்க குடும்பம். இப்ப என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை காரியங்களை சொல்லணும். स्वामी महाराज समाधि प्रश्न किया कुटुंब பிரச்சனை மனஸ்தாபம் குடும்பத்துல கஷ்டம் எல்லாம் சொல்லணும். மழை சொல்றான் ஆண்டவரே நிலைமையில பாருங்க. சாதாரண ஒரு பொருளை தானே வாங்கிட்டேன், சாதாரண ஒரு 2,000-3,000 பொருளை தானே வாங்கிட்டேன். 10,000-20,000 கேட்டேன். எல்லாரும் புரிஞ்சு கொள்றாரு, இதை வாங்கி தர மாட்டேங்கிறாரு. சொல்லக்கூடாதான் எங்களுடைய தேவையை நிறைவேற்றி வைக்கும்படியாக அப்படின்னு மனைவி தன்னுடைய பிரச்சனையை ஆண்டவர்கிட்ட சொல்றான். கணவன் சொல்றாரு, ஆண்டவரே என்னையும் பாருங்க ஆண்டவரே, என்கிட்ட பணம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியாதான், நான் இருக்கிற செலவுல எங்க குடும்பத்தை செலவழிக்கிறேன், எவ்வளவு குடும்பத்துக்கு செலவழிக்க எவ்வளவு கஷ்டப்படுறேன், நான் என்ன செய்ய போறோம், நாளைக்கு நாள் விலைவாசி வேலை ஏற்கனவே போகுது, பட்ஜெட் பண்ணி ஒத்து போகுதில்ல, இந்த ஏழு பொறுப்பு நாம் நடந்து கொள்றான். ஆண்டவரே எனக்கு பொறுப்பை கொடுங்க ஆண்டவரே. ஆனாலும் என்னுடைய மனைவியின் ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழியில் பண்ணுங்க ஆண்டவரே கணவன் ஜெபிக்கிறார். இப்ப மனைவி பொழுது என்ன செய்வார் அதை புரிந்து கொள்வார். என்னுடைய கணவருக்கு கஷ்டமாயிருக்கிறது, அங்கே வரவு அங்கே விட்டு கொடுத்தவில்லை, நான் கஷ்டப்படுத்த கூடாது என்று சொல்லி மனைவி அந்த இடத்துல அந்த ஜெபத்திலே ஒப்புவாடி கொள்வார். ஜெபம் முடிந்தவுடன் 2 பேரும் கொண்டு சேர்ந்தாங்க. இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டாரோ இல்லையோ, கணவனுடைய ஜெபத்தை மனைவி கேட்டால் மனைவியுடைய ஜெபத்தை கணவன் கேட்டான். இதனாலே சாதாரணமாக மானசீகமாக சாதாரணமாக சைக்கிள் அங்கே விஷயம் முடிஞ்சுது. இது ஒரு குடும்ப ஜெபம், ஒரு அற்புதமான ஜெபம். குடும்பத்தில் இருக்கிற பல பிரச்சனைகளும் குடும்ப அங்கத்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள். கணவன் மனைவி பிள்ளைகள் என்ற ஒருமனப்பாடு வந்துவிடும். ஆகையால் குடும்ப ஜெபத்தை பழகிக் கொள்ளுங்கள். குடும்ப ஜெபம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அதிசயமான காரியங்களை அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். குடும்ப ஜெபம் என்பது ஒரு வேலை அமைத்துக் கொண்ட மாதிரி இருக்கும்.
பவுல் யாக்கியாக்கியான சீமாவா பவுரா சமாதானம் ஒரு தோட்டத்தை சுற்றி ஒரு வேலி ஒன்று அமைத்துக் கொண்டதை போல குடும்ப ஜெபம் அங்கே இருக்காங்க. அந்த குடும்பத்தை பாதுகாக்கும் வேலியில்லாத தோட்டம் அங்கே எவ்வளவுதான் செழிப்பா இருந்தாலும் எந்த நேரத்திலும் ஏதாவது ஒரு மிருகமோ அது பறவையோ வந்து அதை பறிச்சுட்டு போடும். அப்படி அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் ஒரு வேலி அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போலதான் நாங்கள் குடும்பத்திலே ஜெபிக்கிற ஜெபங்கள் அங்கே எங்களுக்கு வருகிற தீமை என்று எங்களை காத்துக் கொள்ள நல்ல ஒரு வேலையா இருக்கிறது. நாம் தான் அந்த வேலையை அமைத்துக் கொள்ள வேண்டும். இருக்கிற அங்கத்தவர்களுக்கு எப்படியாவது ஒன்று சேர்கிற ஒரு நேரத்தை நாங்கள் அவதானித்து அது நாங்கள் ஒன்றிணைந்து எப்படியோ ஒரு கொஞ்ச நேரமா ஒரு மணிக்காலமோ அரை மணிக்காலமோ எப்படியோ நாங்கள் கட்டாயமாக ஒருமனப்பட்டு ஜெபிக்க பழகிக் கொள்ள வேண்டும். சாமாஜிக இதனால எப்படி அதிசயம் நடக்கிறது தெரியுமா? குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனை நீங்கி போகிறது. கணவன் மனைவி பிள்ளைகளிடத்தில் இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி போகிறது. ஒருமனப்பாடு ஏற்படுகிறது. உங்களுடைய பிள்ளைகள் ஜெபத்தை கற்றுக் கொள்கிறது. விசுவாசமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்படி குடும்ப ஜெபத்தினாலே ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைய காரியங்கள் நடக்கிறது. உங்களுக்கு நேரங்கள் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் வேலைக்கு போகிறவர்கள் காலையில் போனா அதுக்கு தான் வருவீங்க. நாங்கள் தான் நேரத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிகாலையே வேலைக்கு போக முன்பதாக எங்களுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. எப்படி எங்களுக்கு வேலைக்கு போகிற நேரம் அந்த நேரம் இருக்கிறதோ அதுக்கு முன்னதாக கொஞ்சம் நேரத்தோடு பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி போகும்போது எல்லா அங்கத்தோடு எழுதி கொண்டு விரும்பி அதன் ஜெபத்திலே கலந்து கொண்டு ஒருமனப்படுத்தி ஒன்று சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். சாமாஜிக இல்ல அப்படி கஷ்டம் அப்படின்னு சொன்னா அது படுக்க போவதற்கு முன்பாகவாவது எல்லோரும் வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் அந்த படுக்க போவதற்கு முன்பதாகவாவது நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கட்டாயமாக குடும்ப ஜெபத்தை நீங்கள் கைக்கொள்ள வேண்டும். ஜெபத்தை கட்டாயமாக இந்த நாட்களில் செய்து பழகிக் கொள்ளுங்கள். நாங்கள் அப்படியாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. கட்டாயமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்களுக்கு இந்த நாட்களில் செய்திகளில் சொல்லிக் கொண்டிருப்பாரானால் நிச்சயமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் கட்டாயமாக அதை கடைபிடிக்க வேண்டும். கணிதவன் ஜெபிக்க வேண்டும். சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்திலே குடும்பங்கள் ஒன்றிணைந்து ஒருமனப்பட்டு அங்கே ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்க பாருங்கள். உங்களை அறியாமலே உங்கள் குடும்பத்திலே ஒரு பெரிய உருமாற்றம் ஏற்படும். தேவனை கேட்க வளர்ச்சி ஏற்படும். பாருங்கள் அனுபவங்களை சொல்லுகிறோம். நீங்கள் அப்படி செய்யும் போது நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை காண்பீர்கள். நல்ல ஒரு வளர்ச்சியை ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பீர்கள். உங்கள் குடும்பம் அழகாக உருவாவதை நீங்கள் குறைந்த நாட்களே பார்ப்பீர்கள். ஆகையால் கட்டாயமாக உங்கள் குடும்பங்களே இந்த நாளிலிருந்து யார் யார் நீங்கள் ஜெபிக்காமல் இருக்கிறீர்களோ ஜெபிக்கிறவர்கள் இன்னும் உங்கள் ஜெபங்களை கூட்டிக் கொள்ளுங்கள். ஜெபிக்காமல் இருக்கிறவர்கள் இந்த நாளை கடுமையான இந்த குடும்ப ஜெபத்தை வீட்டில் ஆரம்பியுங்கள். அடுத்த நாளாக இன்னொரு ஜெபம் சபையிலே கூடி ஜெபிக்கிறோம். சபையிலே தேவத்திலே கூடி ஜெபிக்கிறதுனாலே எங்களுடைய தேசத்திலே ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரலாம்.
இந்த நாட்களில் சபைகளிலே ஆண்டவர் அதிகமாக அங்கே ஜெபிக்கும்படியாக ஆங்காங்கே சபைகளில் ஜெபங்களை கூட்டிக் கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களில் பார்த்தீர்களானால் சபைகளே அதிகம் ஜெபிப்பது குறைவு. ஞாயிறு ஆராதனைக்கு கதவை திறப்பார்கள். அதுவும் சரியாக நேர்த்தியாக டைம் டேபிள் போட்டு இத்தனை மணிக்கு இத்தனை நிமிஷம் பாடல், 2 பாடல், அதுக்கு ஒரு சாட்சி, அதுக்கு ஒரு சின்ன ஒரு பிரசங்கம், ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அதுக்கு ஜெபம் அங்கே முடிந்து விட்டது. ஒரு மணித்தியாலும் அல்லது 1.5 மணித்தியாலும் நீங்கினா 2 மணித்தியாலத்துக்கு மேலே அங்கே ஜெபங்களும் ஆராதனைகளும் இல்லை. இது அநேக சபைகளிலே கடந்த காலங்களிலே இருந்து வந்த ஒரு காரியம். ஆனால் இந்த நாட்களிலே சபைகள் அப்படி அல்ல. சபைகளே ஜெபிக்கும்படியாக குழுவாய் கூட்டமாய் சபையோர் அத்தனை பேரும் சேர்ந்து அங்கே ஜெபிக்கும்படியாக அங்கே கர்த்தர் அங்கே மாற்றிக் கொண்டிருக்கிறார். அது எங்கள் தேர்தலில் மட்டுமல்ல, எல்லா தேசங்களும் உலகத்திலும் இப்பொழுது நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. அவருடைய வருகை அது சீக்கிரமா இருக்கிறதுனாலே தந்திரமானவன் என்ன செய்கிறான், எப்படியாவது ஒரு கூட்டத்தை அங்கே தன்னுடைய கணக்கு சேர்த்துக் கொள்ளும்படியாக அவன் அங்கே மிகவும் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நாட்களிலே வாலிபர்களை எடுத்து அதிகமாக வந்து வாழ்த்து கொண்டிருக்கிறான். காரணம் என்ன? அவர்களுடைய ஆட்சி என்ற ஒரு ஆட்சி வரப்போகிறது. அங்கே கிறிஸ்தின் ஆட்சி. நீங்கள் தானியல் புத்தகத்தை அங்கே வெளிப்படுத்த புத்தகத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். அப்படி ஒரு அரசாட்சி வரப்போகிறது. அந்த அரசாட்சியில் இப்பொழுது இருக்கிற தேசத்துக்கு ஒரு ராஜா இல்ல. உலகத்துக்கும் ஒரே ராஜா. அவர்தான் பிசாசு. அவர்தான் அந்திகிறிஸ்து. அவருடைய ஆட்சியின் கீழே அங்கே உலகம் வரப்போகிறது. இப்ப அவருடைய ஆட்சிக்கே வரும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் அவருடைய காரியங்களை செய்வதற்காக அங்கே வர வேண்டும். உங்களுக்கு தெரியும், தேசத்திலே ஒரு ஜனாதிபதி இருந்தால் அவருக்கிலே ஒரு பிரதமர், அவருக்கிலே பலவிதமான மந்திரிகள், அவருக்கிலே பலவிதமான அங்கே அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அது ஜனாதிபதி கட்டில இருக்கிற காரியங்களே அங்கே படிப்படியாக ஒரு பக்கத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்கு அதிகாரத்துக்கு தக்கதாக அங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ජනසිතුමාට ආස්වාදයට ඒ ජනසිතුමාගේ පහළ ඉන්නෝ අය ඒ ආස්වාදතුමාගේ පක්ෂයට අනුව ක්‍රියා කරනවා. அதே போல அந்தி கிறிஸ்துவுக்கு அங்கே அவருடைய காரியங்களை செயல்படுத்தத்தக்கதாக ஒரு கூட்டம் தேவை. ඒ වගේම අන්ති கிறிஸ்துවේ කාර්යය ඒ කාරණා කරන විට ඔවුන්ට කණ්ඩායමක් අවශ්‍යයි. அதுக்காக அவன் ஒரு காரியத்தை செய்கிறான். என்னைய மனுஷனுடைய කරනවා வாலிபர்களை பிடித்துக் கொள்கிறான். ඔවුන් පෞද්ගලික අල්ලාගන්නවා. ஒரு 12-13 வயசு ஆகுன அந்த வாலிபர்கள் அங்கே இன்டர்நெட் அந்த மாதிரி கைத்தொலைபேசி இப்படியான காரியங்களிலே அங்கே அகப்பட்டு அதிலே விழுந்து தேவையில்லாத காரியங்களை பார்த்து பெற்று அங்கே மாம்ச இச்சைக்கு அங்கே அடிமையாகிக் கொள்கிறார்கள். அதனாலே அந்த வாலிபர்கள் என்ன செய்தாலும் திருமணத்துக்கு முன்பாகவே அங்கே பாலியல் உறவுகளில் ஈடுபடுகிறார்கள். அதனாலே அந்த வித்து தீர்த்துப்படுகிறது. அதனாலே அந்த தீர்த்தப்பட்ட வித்தினாலே குழந்தைகள் உருவாகிறது. அந்த தீர்த்தப்பட்ட குழந்தைகள் அங்கே வெளியே வரும்போது பொல்லாத கொடிய பிள்ளைகளாய் அல்லது அதுக்கு ஏற்றபடி விசாரணருக்கு அவருடைய காரியங்களுக்கு ஒத்தப்படியாக வெளியே வருகிறது.
ඉතාම නපුරු දැඩිව සාසාට ඔබිනව ආකාරයෙන් ඒ ලෝකයේ සමාන ආකාරයෙන් දරුවන්ට වෙනවා. அந்த பிள்ளை வளர்ந்தால் எப்படியாக ஆகுது? ඒ දරුවා උත්සාහ කරනවා. இப்படியாக அவர் திட்டமிட்டு ஒரு கூட்டத்தை அங்கே தனதாக்கி கொண்டிருக்கிறான். දෙවියන් යක්ෂයා குமாரத்துல சத்திர சமாளிய சலசுமானோ கண்டான பொறுப்புதரன் தன்னுடைய ஆட்சிக்கு தேவைப்படுவதற்காக அங்கே ஆட்களை அவன் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறான். சமாளிய பாலிட்ட அவசியம் காண்டான ஓதன்னு சுதரன் சொல்லுவா. அப்படியான ஒரு காலகட்டத்திலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஏதாவது கால பராமரிப்புல வார்த்தை ஆகையால் தான் அங்கே ஆண்டவர் சொல்வார், வெகு சீக்கிரமா என் பிள்ளைகளே பிசாசானவன் போராடி கொண்டிருக்கிறான், வெகு சீக்கிரமா நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து தேவ ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக போடப்பட்டிருக்கிறது. அங்கே ஜனங்களுக்காக தேசங்களுக்காக ஆளுநர்கள் நெற்றியிலே முத்திரை போடு. एसेंशियल नामे हमारे किनो अना विलासुलो मनुष्य देश देश अना विलासुलो मनुष्य की नाले मुद्रावन साधारण அங்கே தேவதூதர்களை அங்கே ஆண்டவர் கட்டளையிடுகிறார். தேவதூதர்கள் பரிமாணம் சாதனமா அவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை, அங்கே நியாயத்திற்கு வரப்போகிறது. அங்கே நியாயத்திற்கே மனுஷன் அங்கே நியாயத்திற்கப்பட போகிறான். அப்பொழுது அது நியாயத்திற்கப்படுவதற்கு முன்பாக அவருடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பிள்ளைகள் நெற்றியிலே முத்திரை போட வேண்டும். பரிமாணத்தை பொது கீழமா வினிஷம் என்ஜாமா வினிஷத்தை பதவே இது மகே தர்மங்கி நல்லே முத்ராவன் அது யார் வேலை என்றால் அங்கே தேசத்துக்காக அழுது புலம்புறவர்கள் நெற்றியிலே முத்திரையை போடு. அனா விலாசனிகா கவர்மெண்ட் மத்தியே அவர்கள் அங்கே எதிரனுடைய ராஜ்யம் கேட்கவர்கள். அப்படியா நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவருக்கு மதம் இருக்கிறது எங்கள் நெற்றியிலே முத்திரை போடப்படுமா? அப்படியே நல்ல அழுது புலம்பி சபையிலே தெரிவித்துக் கொண்டிருக்கிறோமா? சபையிலே ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடக்கிறது. இதுல எத்தனை பேர் வந்து பார்க்கிறார்? தியாகத்தோடு கலந்து கொள்ளுகிறீர்கள். வசனம் சொல்லுகிறது, தேசத்துக்காக அழுகிறோம், நெற்றியிலே முத்திரை போட மற்றவனை அங்கே வெட்டி கொண்டு போ. வசனை கீழே நல்ல முத்தாசுகள் நடக்கும் அப்படி இருக்கும் போது நீங்கள் தேசத்துக்கு ஜெபிக்காவிட்டா அங்கே கைவிடப்படுவீங்களே. சபையிலே வந்து ஜெபத்துக்கு முழங்காற்படியாவிட்டா நீங்கள் கைவிடப்படுவீங்களே. ஆகையால் தானே இந்த நாள் நோக்கி ஜெபிங்கள் ஜெபிங்கள் சபைக்கு வந்து ஜெபிங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒன்றை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். செய்தியை கேட்டு உங்கள் மனதிலே குத்தப்படவில்லையானால் அல்லது செய்தியை கேட்டு உங்களுடைய மனதளவிலே நீங்கள் மனதை அங்கே திருப்பிக் கொள்ள முடியவில்லை என்றால் சத்துமான உங்களை அங்கே வடை போட்டு பிடித்து வைத்திருக்கிறார்கள். நாங்கள் சொல்லப்படுகிற அல்லது நாங்கள் பேசுகிற காரியம் மனுஷன் பேசியதாய் நினைக்க வேண்டாம். அது வச்சனை அறிந்தா மனுஷன் நாங்கள் முடிந்தளவு தேவ சமூகத்திலே ஒரு கிழமையாக ஆண்டவரே என்ன பேச வேண்டும் சபை மக்களுக்கு ஆண்டவரே இந்த நாட்களில் எதை விரும்புகிறீர்கள் ஆண்டவரே எப்படியாவது எங்கள் இயேசு பேசுகிறார் சபை பரலோக ராஜ்யத்துக்கு பாத்திரவாளர்களாக மாறிக்கொள்ள வேண்டுமே என்று தியானித்து விட்டு தான் வந்து பேசுகிறோம். ஒரு கொஞ்சம் நேரமாவது ஒரு நாளைக்கு நாங்கள் அதை குறித்து தியானிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆவியால் மனுஷன் பேசக்கூடாது, ஆவியானவர் பேச வேண்டும். அதுதான் தேவராஜ்யத்துக்கு வழிவகுக்கும். மனுஷனுடைய ஆட்சியை எத்தனையோ பேசலாம், உங்கள் மனம் குளிர பேசலாம், ஆண்டவரை ஆசீர்வதிக்க போகிறார் என்று சொல்லலாம்.
කරන්න ප්‍රමාණය කියන්න පුළුවන්. அவர் பிரச்சனை நாட்டில போகிறது என்று சொல்லலாம். அவருக்கு கஷ்டம் இருக்கிறவரை කියන්න පුළුවන්. பரணாயிருக்க சகோதரியே கடலை கட்ட போகிறார் என்று சொல்லலாம். ණයකසිතුවගේ සහෝදරගේ ණය පොලිනවා සුස්නාන්ති අනවයිද කියන්න පුළුවන්. இது ஒன்றுமே பரலோக ராஜ்யத்துக்கு உதவாது. නමුත් කිසිම දෙයක් ස්වාමීන් වහන්සේ වැඩගත් වෙන්නේ නැහැ. நாங்கள் பரதேசிகள். අපි විදේශිකයන්. இந்த கொஞ்ச காலத்தில் இந்த பூமியில வாழ வந்த பரதேசிகள். අපි ටික කාලයක් පොළොවේ ජීවත් වෙන පිරිස ආවෝ විදේශිකයන්. பரலோகவாசியானவர்கள் நாங்கள். අපි ස්වාමීන් වහන්සේ அதுதான் நிரந்தரமான எங்களுக்கு இடமாய் பரலோகவாசியாய் நாங்கள் சதா காலம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோம். ஆகிய அந்த பூமியிலே கிடைக்கிற காரியங்களை எந்த நாளும் நினைத்து சதா குழம்பிக் கொண்டிருக்கிற காலம் அல்ல இது. நீங்க பேச போகிற போக்கை நீங்கள் ஒரு விஷயம் நினைத்து பார்க்க வேண்டும். தேசத்துக்காக அழுது புலம்ப வேண்டும். தேசத்தின் நிலைமையை நாங்கள் எப்பொழுது நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேசத்தின் போக்கை அந்த தேசத்தின் நிலைமையை மாற்ற நாங்கள் சிந்திக்காவிட்டால் அதற்காக நாங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் அதை ஜெயிப்பார்கள்? அனைவரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது அரசியல்வாதிகளின் வேலை. அரசியல்வாதிகள் தான் தேசத்தின் அங்கே தலையெழுத்தை மாற்ற முடியும், தேசத்தின் நிலைமையை மாற்ற முடியும் என்று சொல்லி අපි කොහොමද ඉස්සරහින් සිටින්නේ මේකේ තත්ත්වය දේශිතේවලේ අමාරු තත්ත්වය අපහසු තත්ත්වයල වෙනස් කරලා රජයෙන් තමයි ඒ දේවල් නායකයන් කියන එක. இல்லை என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே அரசியல்வாதிகளாலே ஒன்றுமே செய்ய முடியாது. රජයේ නායකයන්ට කිසිම දෙයක් කරන්න නැහැ. அவர்கள் வேண்டுமென்றால் தேசத்தை அங்கே ஆளலாம். வேண்டுமென்றால் தங்களால் முடிந்த காரியங்களை அங்கே ஏதாவது செய்ய முயற்சிக்கலாம். ஆனால் தேசத்தை மாற்றி அமைக்கவோ, தேசத்தின் நிலைமைகளை அங்கே மாற்றி அமைக்கவோ, தேசத்தின் தலையெழுத்தை மாற்றவோ அங்கே எந்த மனுஷனாலும் கூடாது. ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள். அப்ப யாரால் முடியும்? தேசத்திற்காக முழங்கால் படித்து ஜெபிக்கிற ஒரு கிறிஸ்தவனால் தான் தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற முடியும். ஏனென்றால் தேசத்தின் ராஜாக்களை உருவாக்குவதும் தள்ளிவிடுவதும் அவரே. தேசத்துக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறவரும் அங்கே அசமாதானத்தை உண்டு பண்ணுகிறவரும் அவரே. தேசத்துக்கு சமாதானத்தையும் அவர்தான் கொண்டவர். தேசத்தை பாதுகாக்கவும் அவரால் தான் முடியும். ஆனால் ஒரு செபித்த கிறிஸ்தவனாய் அங்கே தேசத்தை சீராய் மாற்றி அமைக்க முடியும். தேசத்தில் நடக்கிற கொடிய காரியங்களை அங்கே மாற்றி அமைப்பதற்கு அதை ஜெபிக்கிற கிறிஸ்தவனால் தான் முடியும். தேசத்திலே ஏற்படுகிற பொல்லாத சட்டத்திட்டங்களை மாற்றுவதற்கு அந்த ஜெபிக்கிற முழங்கால் படுகிற கிறிஸ்தவனால் தான் முடியும். தேசத்திற்கு நல்ல ஆட்சியாளர்களை கொண்டு வருவதற்கு அந்த ஜெபிக்கிற முழங்கால் படிக்கிற அந்த கிறிஸ்தவனால் தான் முடியும். தேசத்தில் யாப்பாருக்கும் நாயகம் அதிகார தேசத்திலே ஏற்படுகிற அறிவுகளுக்கு அங்கே காப்பாற்ற தேசத்தை அங்கே ஜெபிக்கிற கிறிஸ்தவனால் தான் முடியும். தேசத்திலே இருக்கிற அறிவிலிருந்து ஜனங்களை காத்துக்கொள்ள வேண்டுமானால் அதை ஜெபிக்கிற கிறிஸ்தவனால் தான் முடியும். நல்லதொரு ஆசீர்வாதமும் நல்லதொரு தேசத்துக்கு சுபித்தமும் நல்லதொரு விடுதலையும் ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவ தரத்திலே இருக்கு. கிறிஸ்தவனால் விட முடியாது. ஜெபிக்கிற முழங்கால் படித்து ஜெபிக்கிற கிறிஸ்தவனால் செய்து விட முடியும். ஆகையால் நாங்கள் கிறிஸ்தவர்களா இல்லையா? நாங்கள் ஜெபிக்கிற முழங்கால் படித்து அறிந்து பேசுகிறோம்.
අපි කිතුවන්ද එසේත් නැත්නම් ගණනවා වැඩහත් කරලා පුළා කිතුවන්ද அப்படி நாங்கள் செய்யும் போது இந்த தேசத்திலே பெரியவர்கள் சுவிசத்தை காணலாம். අපි එලෙසකර දේශවල විශාල සිදුවීමක් දකින්න පුළුවන්. ஏனென்றால் ஆண்டவர் தான் சொன்னார், என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள். සමිනෝසකයේ මාගේ නාමය දන්නෝ මාගේ ජනතාවන්. யாராம்? කවුද? என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள். මාගේ නාමය දරන මාගේ ජනතාවන්. அவன் அங்கே இந்துவும் அல்ல, එතන ඉන්දු භක්ති කියන්නේ பௌத்தனும் அல்ல, බෞද්ධ භක්ති කියන්නේ இஸ்லாமனும் அல்ல. ඉස්ලාම් භක්ති කියන්නේ என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் நீங்களும் நாங்களும் මාගේ නාමය දරන මාගේ දරුවෝ කියන්නේ ඔබත් தங்களை தாழ்த்தி සමාජයට හත් කරගෙන ஜெபம் பண்ணி යාඥා කර என் முகத்தை தேடி මාගේ මූණ සොයා தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினார். සමාගේ නපුරු මාගේ අත්හැරියොත් அவருடைய தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன். ඔවුන්ගේ දේශීය සූසත් කරනවා. அவரை மன்னிப்பேன். ඔවුන් සමාව දෙනවා. அவர்கள் அந்த பொல்லாத வழிகளை விட்டு விடும் போது கடந்த வந்த நாட்களில் அந்த பொல்லாத காரியங்களை மன்னித்து விடுவேன். ඔවුන්ගේ නපුරු මාර්ගයේ අත්හැරෙද්දී මුස්ලිම් දවස්වල කළ ඒ නපුරු ක්‍රියාවලට මම සමාව දෙනවා. மன்னித்து விட்டு அவர்களுக்கு நான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ඕකලාව දෙන්න මම සමාව දෙනවා. දේශීය සූසත් කරනවා. அப்படியானால் ஒரு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பதும் சேமத்தை கொண்டு வருவதும் வறுமையை கொண்டு வருவதும் யாருடைய கையில் இருக்கிறது? එනම් දේශීය සූපත් කිරීම, දේශීය ආශිර්වාද දීම, දේශීය විනාශය ඇති කර දීමත් කාර්යයක් තිබෙනවා. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய கருத்து நல்லதா? ඔබගේ පරිදි අතේ නේද? நாங்கள் ஜெபிக்காத கிறிஸ்தவா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? අපි යාමකිය රසවන කිසිදේ පුරාණ මාර්ගයන්නේ. எங்கள் நெற்றியிலே முத்திரை போடப்படாவிட்டால் நாங்கள் எந்த நிலைமைக்கு மாறிக்கொள்ள போகிறோம்? අපිට නරක මුද්‍රාව පැතුවේ නැත්නම් හොල්වාන්නේ. ஆகையால் தேசத்துக்கு சேமத்துக்காக நாங்கள் ஜெபிக்க கட்டாயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். අපි දේශීය සුවයෙන් සලිවාන යාඥා කළ යුතුයි. அங்கே ஜெபிக்கிற கிறிஸ்தவராய் நாங்கள் மாறி வருவோம். අපි යාඥා කරන කිසිදා ලෙස වෙනස් වෙමු. ஏனென்றால் தேசத்தை மாற்றி சுபிட்சத்தை கொள்வதற்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொள்வதற்கு, தேசத்துக்கு விடுதலை கொள்வதற்கு ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனால் மாற்றவே முடியாது. அது அரசியல் தலைவர்களால் முடியாது. මාත දේශීය ආශිර්වාද, දේශීය යාපත්කම, දේශීය යාපත් නිශ්චය අධික වෙනස්ලාගේ රාජ්‍ය නායකයන් නෙවෙයි යාත්‍රේ කරන්නට තුන්දවෙන්නේ. எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்காவிட்டால் யார் ஜெபிப்பார்கள்? මාගේ දේශිතුල මම යාඥා කරේ නැත්නම් කවුද යාඥා කියන්නේ? அதெல்லாம் விட்டுட்டு தேசத்துல ஒரு தீமைகள் நடக்கும் போது அல்லது விலைவாசிகள் கூடும் போது அல்லது ஏதோ காரியங்கள் தீமையானது என்ன தேசம் இது, ஐயோ இந்த தேசத்தில் என்னதான் நடக்கும் போது நாகமத்து தேசமா இருக்கிறது அப்படின்னு தேசத்தை திட்டுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ඒ ඇර යා දේශිතුල විනාශය මුණ දෙද්දී, දේශීය ආර්ථික ඉහළයන්දී, දේශීය අප්‍රමාණ මුණ දෙද්දී අපි ප්‍රති බය වේමන දේශයක කාලකන දේශයට එනස බණින්නද අපි අයිතියක් නැහැ. நாமே எங்களுடைய சொந்த தேசத்தை போய் சொல்ல முடியாது. அதுவே අපේ දේශයට විරුද්ධව කරන්නට. எங்கள் மனசிலே நாங்கள் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். අපිට අනුගත තේරුම් ගන්න ඕන. நாம் இருக்கிற தேசம் நம்முடைய தேசம். අපි ජීවත් කරන දේශය අපේ දේශය. அது நமது தேசம். ඒක අපේ දේශය. அதை வளர்த்திருக்கும்படி கர்த்தர் எங்களுக்காக கொடுக்கப்பட்ட இடங்கள் தேசம் அது. ඒ ජීවිතය දැනෙන්න කොලින් වාසුදු දුන්නා ලංකා දේශය. இதுக்கு இதிலே சிகிச்சை இல்லை என்றால் அதுக்கு யாரும் காரணம் இல்லை, நாங்கள் தான் அதுக்கு காரணம். මේ දේශයේ යහපත්ම සත්‍යතාවයක් නැතිව ඒක ඔබත් මා තමයි. நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு எப்படி ஆவலாய் கருத்தாய் பாரமாய் ஜெபிக்கிறோமோ அதே போல தேசத்துக்காக ஜெபிக்கும்படியாக அங்கே கர்த்தரால் கட்டாயமாக நாங்கள் அங்கே தேவைப்பட்டிருக்கிறோம். අපි කොහොමද මේ පෞද්ගලික අපි පෞද්ගලික වෙන තෝරාපන් වැඩහර සමිතාවක අවශ්‍ය වූ යාඥා කරේ වගේද අපේ දේශීය විස්තර පදහස් நாங்கள் தேசத்துக்கு கவலைப்படுகிறவர்களாய், அதை குறித்து அக்கறை உள்ளவர்களாய், அதற்காக ஜெபிக்கிறவர்களாய், அதன் சுவிசேஷத்தை அங்கே தேடுகிறவர்களாய், அதன் ஆசீர்வாதத்தை நாங்கள் பற்றிக்கொள்கிறவர்களாய் நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். අපේ දේශීය යහපත දෙන දේශීය ආශිර්වාද දෙන දේශයේ යහපත් වාතාවරණ දෙන ඒ තුනක් ක්‍රියාවලට ඕනේ. தேவன் அதை தான் விரும்புகிறார். සමියෝත් அப்படியானால் நாங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். එහෙනම් විද්‍යාත්මකව තෝරනවා. நாங்கள் எந்த நேரமும் செய்திகளை வாசிக்கிறவர்கள், பத்திரிகை எடுத்து தேசத்திலே என்ன நடக்கிறது என்று செய்தியை வாசிக்கிறவர்களாய், அங்கே டிவியிலே செய்தியை பார்க்கிறவர்களாய், டிவியில நாடகத்தை பார்க்கிறாங்க, செய்தியை பார்த்துதான் பார்க்கிறவர்களாய் மாறிவிட வேண்டும். ඒක මොකද නැත් අවශ්‍ය අපේ පත්‍රයක් කියවන්නට ඕන. අපි රූපවාහිනියේ අනකොත් දේවල් නෙවෙයි, රූපවාහිනියේ ප්‍රෝතිකේ බලන්නට ඕනේ.
கஷ்டப்பட்டு எங்களை பெண்கள் கூட்டத்தில் வச்சுக்கிறோம். அப்படிதான் கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மாற்றி வந்திருக்கேன். அப்புறம் அதே மாறிடாங்க பழையபடி. நாடகம் பார்க்கறது படம் பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வந்திருக்கேன். டிவி போட்டு செய்தியை மாத்திரம் பார்த்து உடனே படிக்கிறேன். டிவி சரி ஒரு விளம்பரம் வருது அது பார்க்கணும் அப்படின்னு சொன்னா விளம்பரத்துக்கு இருப்பாடு அழகான நாடகமும் வரும். අදන් දැල්ලිමා කියනවා මේ දැල්ලි බලලා ඔස්සවයි කියනවා ඒ දැල්ලි පස්සේ ලක්ෂණ ගාමකටි விளம்பரம் வேணா ஒண்ணும் வேணாம் நீ செய்தியை பார்க்கணுமா டான்ஸ் டிவி ஓப்பன் பண்ணலாமா அது ஒரு பழக்கம் දැල්ලි எப்போனா சேஃபா க்ளோஸ் தருவாத ஆஃப் கரா ஆகையால் நீ செய்தி வாங்கிக்கிறவளா செய்தி கேட்கிறவளா தேசத்துல என்ன நடக்கிறது தேசத்தின் நிலைமை என்ன இந்த நாளே தேசம் எப்படி போய்கொண்டிருக்கிறது இவரை கட்டாயமாக தேட வேண்டும் ඒවල නිතරම පත්තරේ කියවලා ප්‍රෝතිබල මොකද දේශීය කියන දේශීය වෙන්නේ කියලා දෙවිපතාම දැනගන්න ඕනේ. தேசத்துக்கு செடி தேசத்துக்கு என்ன தேசத்துக்கு என்ன தெரியுது දේශීය යාමයන් දේශීය යාමයන් කියවෝ දේශීය කුමක් කරන්නේ இந்த நாள் ஆண்டவரே ஜனங்களை வச்சுன்னா ஆண்டவரே அங்கே ஜனாதிபதி ஆசிர்வதிங்க அங்கே மந்திரி ஆசிர்வதிங்க ஆண்டவரே காவலர் இருக்குங்க ஆண்டவரே விசாரணை இல்லாம இது எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுகிற ஒரு சிவத்தை போட இந்த நாள் ஒரே சிவத்தை தெரிஞ்சு கொண்டிருக்கோம். Literally coming on with a Shivaka, Deshinai Shivaka, Deshiva, the corporate Samadan, Rukuramaster, Vasalamani, it's a easy talk, Yani Nodi. There's something uncertain நடக்குது அன்னைக்கு நடக்கிற நிலைமையை அறிந்து கொள்ள வேண்டும். நிலைமை எப்படி இருக்கிறது தேசத்திலே அது தேசத்தில் எந்த கோணத்திலே தேசம் போய்கொண்டிருக்கிறது தேசிய கவனத்திலே தேசத்திலே என்ன நன்மை என்ன தீமை நடந்து கொண்டிருக்கிறது பத்திரிகை எடுத்து நாங்கள் வாசிக்கிறோம். அந்த வாசித்த உடனே நாங்கள் அதை ஒரு குறிப்பில் எழுதிக் கொள்ள வேண்டும் என்று இதுக்காக நான் குறிப்பிட வேண்டும். உடனடியாக அந்த பத்திரிகையின் செய்தியின் மேலே அதை கையை வைத்து ஆண்டவரை இப்படி ஒரு தீமையான காரியம் இந்த நாங்கள் இந்த நாட்களிலே தேசத்திலே நடக்கக்கூடாது என்று தெரிவித்து விட வேண்டும். இப்படி தேசத்தை குறித்த ஒரு பாடம் எங்கள் இருதயத்தில் இருக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது தேசத்தை நாம் எப்பொழுதும் ஆராய்வர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக அங்கே பத்திரிகைக்கும் வேதாகமத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. பத்திரிகை எங்களுக்கு நடந்து கொண்டிருப்பதை அங்கே செய்தியாய் வெளியிடுகிறார்கள். ஆனால் வேதாகமோ பல வருடங்களுக்கு பின்னால் நடக்கப் போவதை இனிமேல் நடக்கப் போவதை இன்னைக்கு நடக்கப் போவதை நாளைக்கு நடக்கப் போவதை அதாவது இனிமேல் நடக்கப் போவதை எங்களுக்கு செய்தியாய் அறிந்து கையிலே தந்திருக்கிறது. එතරෙන්නේ කුමක්ද ඊළඟ වෙන්නේ කුමක්ද සෞඛ්‍ය වාහනයන් කුමක්ද අනාගතය ඒ සම්බන්ධව ගන්නවා பத்திரிகைனா ஒரு காரியம் செய்ய முடியும் වස්තුවම එකලේ කරන්නයි நடந்ததை எடுத்து போட முடியும் සිදුවුණාවුදේ අනන්ත මණ්ඩ පුළුවන්. ஆனால் ஜெபிக்கிற கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் வேதாகமத்தை கையிலே கொடுத்து என் அருமையான பிள்ளைகளே நீங்கள் நடக்க போவதற்காகவும் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்று நடக்க போகிற காரியத்தை எழுதி வேதாகமத்தை கையிலே செய்தித்தாராய் கொடுத்து விட்டார். බයිබලයේ අතරදීලා මගේ දරුවනේ ඊට පස්සේ දෙවෙනි යනවා මේක යාත්‍රාවන්නේ කියලා ඒ සිල්ගන්න උදාහරණ දෙනවා මේ බයිබලයේ උනාසගේ අතරදී වෙනවා. ஏனென்றால் செய்திகளை முதலாவது தருகிற ஒரு பத்திரிகை தான் என்னுடைய வேதாகமம். මන්දතගේ පරිවිලිය අත අවදේශන පාරක ප්‍රෝත්සාහනයි வேதாகமத்திலே போட்டிருப்பதுதான் இந்த நாட்களிலே பத்திரிகையிலே வெளியாகி வருகிறது. வரப்போகிற சம்பவங்களை 2000 வருடங்களுக்கு முன்பதாகவே அங்கே ஆண்டவர் செய்தியாய் அங்கே எழுதி எங்களுடைய கரத்திலே தந்து விட்டார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து பாருங்கள். Luke 21 කියවමු. லூக்கா 21:11. Luke 21 அங்கே இந்த நாட்டில் நடக்கிற காரியங்கள் 2000 வருடத்துக்கு முன்பதாகவே அங்கே போடப்பட்டாச்சு. அதுக்கு දිරෙනව දේවල් අවුරුදු 1000කට කලින්ම ලියලා අමහරයි. லூக்கா 21ஆம் அதிகாரம் 11வது வசனம். Luke 21:11 பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும்
கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திற்கு பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். මහත් භූමිකම්පාද ශ්‍රේෂ්ඨ සාධකාව සංගතද වන්නේය. වයස්කාර පිළිඳ අහසින් මහත් ලකුණුද වන්නේය. நிலைகளுக்கும் භූමිකම්පාව இந்த நாட்களில் செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். මේ කාලේ සුවතුලින් අසලම இந்த செய்தி 2000 வருடத்துக்கு முன்பதாகவே எங்களுடைய ஆண்டவர் எழுதி வைத்து விட்டார். මේ ප්‍රෝග්‍රෑම් අවුරුදු 10කට ප්‍රතිදින පරිමාණය අපිට බයිබලයේ ලියලා තියෙනවා. அவர் அப்போது எடுத்த செய்திதான் இந்த நாளில் செய்தித்தாளே வருகிறது. එනවා එදා ලියවෝ දේවල් තමයි දැන් පත්‍රවලින් අපිට කටිට அதே அதிகாரத்தில் 25 முதல் பாருங்கள். ඒ පරිච්ඡේදයෙන් 25 වන වචනේ லூக்கா 21:25 ලූක 1:25 சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு கத்தரிப்பும் எடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அனைவரும் முழக்கமாக இருக்கும். இது සදහාකාරතාවන් කෙරෙහි ලකුණු හා මෝඩෙස් දැරියන්ීමේ ഘോഷාවල සාවන වියවලින් පොළවේ සාපින්ට දුක් වේදනා වන්නේය. கடல் கல்லே அங்கே அலைகள் முழங்கும். ඉවර් සදහාකාරතාවන් වැරි ഘോഷාන சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். கடைசியை கூறப்பட்டிருக்கிறது. අවසානයේ තිබෙනවා මුහුද දැරියන්ීමත් ഘോഷා සහිතවම කියා. கடல்களிலே அலைகள் முழங்கி வெளியே வரும். මුහුද දැරියන්ීමේ ഘോഷාවන් තිබෙනවා. அதுதான் சுனாமி. ඒ සුනාමිය. சுனாமி நடந்தது இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. දැන් සුනාමි නෝන අවුරුදු 4 ஆண்டவர் 2000 வருடத்துக்கு முன்பதாக சுனாமியை பற்றி எழுதி வைத்திருக்கார். නමුත් අවිනාශ අවුරුදු 10කට ප්‍රතිදින සුනාමි සමගිය எதற்காக அதை எழுதி வைத்திருக்கார்? உங்களை ரசித்த என்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் வரப்போகிற சம்பவங்களை இந்த வேதாகமே பார்த்து, இந்த செய்தித்தாளை பார்த்து, அதை வாசித்து நடக்கப் போவது தேவன் அறிந்தது ஒரு நாளும் மாறாத நடக்கப் போவது என்று நீங்கள் முழங்கால் படித்து ஜெபியுங்கள். இருபத்தி ஓராம் வருடம் ஒரு பார்த்த கையில் கொள்ளை நோய்களை பற்றி கூறப்பட்டது. இன்னைக்கு வியட்நாம் இதுல நான் அந்த செய்தியிலே டிவியில பார்த்தேன். அப்படி ஒரு பயங்கரமான சூழ்நிலை நீங்க பார்த்துட்டு உண்மையாலே நீங்க கலைப்படுவீங்க. அப்படி ஒரு பயங்கரமான நாடு கலங்கி போயிருக்கு. செய்தியில எங்கள் டிவியில அந்த ப்ரோக்ராம் வாங்கி போட்டு காட்டுவார்கள். அடிக்கடி போட்டு காட்டுவார்கள். ஏஞ்சல் டிவி வந்து மிகவும் ஒரு அருமையான டிவி. என்னென்றால் மனுஷனை பருவ ராஷ்டிரத்திற்கு மிக இழந்ததாக அமைக்கப்பட்டு போகுது. මනුෂ්‍යයන්ව පයිද රාජ්‍යයේ ගෙනයාමට මානවයන් පෙන්වා දෙනවා යහපත් නාලිකාවක් කියලා. அது கொள்ளை நோயை பற்றி வியட்நாமிலே அப்படி நடக்குதுன்னு போட்டு காட்டினாங்க. ඒ වසංගතයට සම්බන්ධව වියට්නාමයේ සිදුවන දේවල් ඉතින් පෙන්නවා. அதை நான் அந்த கூர்ந்து கவலை ஒட்டி நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அதை எப்படி அந்த நோய் வந்தது என்று அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். එතකොට ඕනක් මේ බලati කෙබඳ රෝගයන්ද ආවේ කියලානේ පෙන්නනවා. 1918 ஆண்டு ஒரு யுத்த வீரனுக்கு அது முதலாவது ஏற்பட்டிருக்கிறது. 1918 පල්ප වතාවට සිදුවෙන්නේ නිරෝධිත වුණා. அந்த நாட்களில் அது 2-3 பேருக்கு அது மிகவும் அதிகமாய் பாதித்து அந்த மரித்து போயிருக்கிறார்கள். ஆனால் அந்த நோய் அங்கே ஆண்டவர் அதுக்கு மேலே வரக்கூடிய ஒரு எச்சரிப்பாய் அந்த நாட்களை வைத்திருக்கிறார். அதுக்கு மேலே அங்கே வரமுடியாத படித்து அங்கே கடந்து போயிருக்கிறது. දෙන්නේ සිදුවෙන නිරෝධි බලන විරෝධිය ඇතිවෙලා නැරුණා. කොමිනාන්ත දෙවියන් ව්‍යාප්ත කරන දෙයක් නැද්ද බලන්නේ නැතුව එයම අවවාදයක් දීලා ඒ රෝගිය එතනින් පස් කළා. அதே நோய் கிருமி கோழி காய்ச்சல் சொல்லி கோழிகளுக்கு வந்திருக்கிறது வியட்நாம் தேசத்துல. ඒ රෝගියම කුල් උලෙච්චේලා එදැනු යම් විශාල ඇතුව වියට්නාමයේ දැන් ඒ උල ඇතිවෙනවා. அங்கே வியட்நாம்ல தான் பெரிய பண்ணை இருக்கலாம். அவ்வளவு இவ்வளவு விசாலமான படம் லட்சக்கணக்கான கோழிகள் போடுற பண்ணைகள் வியட்நாம்ல இருக்காங்க. වියට්නාමයේ කුල් ඇති කරන එන විශාල ප්‍රදේශයක් වෙනවා. அதை அவ்வளவு அவங்க அழித்தார்கள். ඒ සියලුම ඒ කුල්ලන්ම සම්පූර්ණ විනාශ කරනවා. எல்லா கோழிகள் කුකුලන්ව எல்லா கோழி குஞ்சுகள் කුකුළු පැටව විනාශ කරනවා. அதன் முட்டைகள் எல்லாமே அழித்தாங்க. හැමෝම විනාශ කරනවා. ஆனாலும் அது மனுஷனுக்கு தொட்டி முழு தேசத்தின் மனுஷனையும் அங்கே அதை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அன்றைக்கு 1918 ஆண்டு வந்த அதே கிருமி என்று
கண்டுபிடிச்சிட்டார். என்னவோ விநாசங்களுக்கு உங்களுடன் சம்பூர்ண விநாச කරලා ඒ රෝගය දැනට පවිත්‍රම එදා සමස්ත දාමාටදී ඇති වුණ ඒ රෝගය දැනට ආරම්භයක් වෙනවා. அங்கே பாருங்க, அந்த நாள் நடந்த அந்த கடவுள் எச்சரிப்பை அங்கே மாட்டிவிட்டு அதனால் நடந்த அந்த காரியத்தை ஒரு கோழிக்கு கொடுத்து அங்கே முழு மனுஷனையும் முழு தேசத்தையும் அங்கே அங்கே தேசம் அதிர்ந்து போயிருக்கிறது. இதுதான் அந்த கொள்ளையா. එතන ප්‍රතිදාන අදිස්ත්‍යනාන්ත අවවාදයක් දුන්නා මානසික පෙන්නවා නැවතත් වාසේ රෝගියෙක් වුණට ඒක දේශ මානසික දියුලක් ලෙස ඒකවත් දැන් කරදර ඒකනේ සම්බන්ධ ඒ ලකුණ வேதாகத்திலே என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் இந்த நாட்களே நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுடைய சுமாஸ்தர் யாருடன் ஏதே துவதவனே 2000 வருஷத்துக்கு முன்பதாக எழுதப்பட்ட அந்த காரியங்கள் தான் இந்த நாளிலே நாங்கள் செய்திகளிலே வாசிக்கிறோம். பூமியே நடந்து கொண்டிருக்கிறது. අවුරුදු 1000කට පස්සේ යාත්‍රාවේ මේ දේ තමයි අපි ප්‍රෝතිවලේ අපි අසන්න ගන්නේ. ஆகையால் நடக்கிற காரியங்களை ஜெபிக்கிற நாங்கள் தாமே மறுபடியும் நடக்க போகிற காரியங்களுக்கு ஜெபிக்க ஆண்டவர் வேதாகத்தை கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாங்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். நாங்கள் பாவத்தோடு கூட தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறிக்கொள்ள வேண்டும். සිදුවන යාත්‍රාවේ අමුතු දැනගන්න අවශ්‍යයි. මේ පරිසරයන උදේගෙන යාත්‍රාවට ඕන අපි සමිතිවන්සිලේ කල්ලාපලන්ට ඕන අපි දේශීය ආරක්ෂා කරන්න කියලා. நாங்கள் வந்ததையும் பாதுகாப்பதை விட வரும்போது நாங்கள் அதிலிருந்து அங்கே அது வராமல் தடுத்து நிறுத்துவது தான் எங்களுடைய செயல்களாக இருக்க வேண்டும். යම්ක ආවර පස්සට ආරක්ෂා කරනවා වෙනකොට මේදී ඇතුළේ ලෝයන් අපිට සබින් තියෙනවා ආරක්ෂා කරන ක්‍රියාත්මක තුනේ. தேசத்தில் அறிவிலே வருவதற்கு முன்பாக அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் அதை அறிவித்திருப்பது அங்கே வருமுன் காத்துக் கொள்வதற்காகவே தான். දේශයෙන් විපාකීය එන්න ප්‍රතිවේධ උදාහරණ නරවන්න කියාදී කිව්වේ එක පෙන්වා තියෙන්නේ මන්දත් එන්නා විනාශයේ එන්න එපා එනවත් පිළිස யாத்திரையில்லை வேதத்தை நாங்கள் தேடி வாசிக்க வேண்டும். அப்படி பயப்படாத ஜீவனை தோணலாம். வேதத்தை நாம் அதிகமாக நாங்கள் அப்படியான காரியங்களை பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் அதிகமாக வெளிப்படுத்தல் புத்தகத்தை தானியல் புத்தகத்தை நாங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும். அவே சகோதரர் எல்லோரும் நினைவுகள் அவசியம் தானியல் புத்தகம் எழுதுவோம் புத்தகம் தோணலாம். இல்லையானால் ஒரே புத்தகத்தை எடுத்து திருப்பி கொண்டு நாங்கள் பார்த்துக் கொண்டு சொல்ல அடையில்லை. இன்னைக்கு யாரையாவது கேட்டா தானியல் புத்தகத்தை வெளிப்பட்ட புத்தகத்தை வாசிங்கன்னு நான் செய்து கூட மாட்டேன்னு சொல்ல நினைக்கிறேன். அதுபோல ஆழமான பரிசுடைய பொறுத்த அவ்வளவா தெரிஞ்சு நினைக்கிறதா சரி. ஏன்னா அது கஷ்டமான ஒரு விஷயம். மனுஷனை பொறுத்து கூட கமந்து அது வாங்கி புரிந்து கொள்வது கொஞ்சம் கஷ்டம். எவ்வளவு தெரியுமா மனுஷன் சங்கீத புத்தகத்தை எடுத்துக்கிட்டு அல்லது நீதிமொழிகள் 31 அதிகாரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை தந்தத்துல சொல்லி கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் பார்த்துட்டு 32 திரும்ப 12 மாதம் 32 ஜனவரி 1ஆம் தேதி சொல்றாங்க. அடுத்த பிப்ரவரி 1ஆம் தேதி சொல்றாங்க. அப்படியே வாசிக்கப்படுகிறது. අදහස් ගීතවලින් පොතේ උපදේශකෝගේ පරිಸ್ಥಿತಿ සංස්කෘතික ප්‍රාසාන්තරික කියනවා උදාහරණ කරන පරිಸ್ಥಿತಿ කියනවා ඒ වගේ අපි හැමදාම එකම පරිච්ඡේදයක් ජනවාරි 1 වෙනිදා ඒක උපදේශක පරිච්ඡේදය පෙබරවාරි 1 වෙනිදා ඒක උපදේශක පරිච්ඡේදය මේ වගේ හැම මාසෙම එකම පරිච්ඡේදයක් අපි ආපස්සට කියලා ඉන්නවා. இல்லைன்னா நல்ல அழகான ஒரு காரியம் இருக்காங்க. ஆனால் நல்ல வாக்குத்தத்தங்கள் எங்க போட்டிருக்காங்களோ அதை தேடி கண்டுபிடிச்சி ரொம்ப பிரயாசப்பட்டு கண்டுபிடிச்சி அதுக்கு கோல் அடிச்சு திரும்ப திரும்ப எடுத்து வாசிப்பாங்க. නැත්තම් උරුදුදිකේ බොරොන්දෝ ඒක සඳහන් කරලා ඒක පාස් කරලා ඒක බලවන්න කියනවා. அங்கே அதிலே கோடு போட்டு அதுக்கு நம்ம அதை திரும்ப திரும்ப வாசிப்பாங்க. ඒක සඳහන් කරලා නැවත ඒ දේ අනුගමනය කරනවා. ஆனா ஒரு காரியத்தை மனுஷன் அவங்க புரிஞ்சு கொள்ள மாட்டேங்கிறான். නමුත් ඒකක් மனுஷன் தேர்வுකන්නේ නැහැ. ஆண்டவர் எங்கெல்லாம் அந்த வேதாங்கத்திலே தன்னுடைய ஆசீர்வாதத்தின் வாக்குத்தத்தத்தை போட்டிருக்காரோ அதற்கு மேலேயும் அல்லது அதற்கு கீழேயும் அதற்கு மனுஷன் அவர் செய்த காரியத்துக்கு முன்னாக மனுஷன் செய்ய வேண்டியதை போட்டு வைத்திருக்கிறார். ஆசீர்வாத நீ அதை செய்தால் நான் இதை செய்வேன். இதுதான் வாக்குத்தத்தம். மனுஷனால வேலையும் விலையும் மாற்றல. நான் வாழாக்காமல் தலையாக்குமே கட்டளை பிடிச்சு கட்டளை வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு மாட்டின் மேல வச்சுட்டு அதுக்கே வச்சிருப்பாங்க. பைபிள்ல நிறைய பேர் வச்சிருப்பாங்க. நான் கண்டிருக்கேன். இது அடிக்கல வச்சிருக்காங்க. புற்று கூட இருப்பாங்க. சின்ன புற்று எடுத்து அல்லாத மார்க் பண்ணிருக்காங்க. ஆண்டவர் அதுக்கே சொல்லி அதை சொல்லிட்டாரு.
බලිකත් කරන්නේ නැහැ ඒ සම්පූර්ණයෙන්ම ඒ කොටස අරගෙන ගානක් කරගෙන බද්දුලා තියලා වෙනස්කලක මාක් කරගෙන ඒක තියාගන්නවා எல்லாரும் கிராம இவர்கள் இல்லாமல் ஒரு வாக்கு தத்துவம் இல்லை අවවාදයකින් තොරව කිසිදු පොරොත්තුවක් நீங்கள் செய்தால் நான் அதை தருவேன் என்று சொல்லாமல் எந்த இடத்திலும் நானாக தருவேன் என்ற எந்த வாக்கு தத்தங்களும் இல்லை උන්මේ කළොත් තමයි මේ දෙරමයි කියන හැර කිසිදු ස්ථානයකවත් නැහැ නම් නිකම්ම දෙරමයි කියන ඒ වචනයක් නැහැ நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பகுதி உண்டு අපි අනිවාර්යයෙන්ම කලින් පොරොත්තු වෙනවා வாக்குதத்தம் என்பது நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் පොළොන්නු කියවන පරි අපි කුමාරට කරන්න ඕනේ කියලා කියනවා அதற்கு கீழே தான் நாங்கள் கோடு போட்டுக்கணும் ඒ රැඳ මාත්‍ර කරනවා நாங்கள் எங்க கோடு போட்டுக்கணும் අපි ඉරියාවාරි කොහෙද எனக்கு ஆண்டவர் என்ன செய்ய சொல்லி இருக்கிறாரோ அதன் கீழே தான் கோடு போடணும் ස්වාමීන් මට කුමාරට කරන්න කියන්නේ ඒකේ අදින තමයි ඉරියාවට ඕනේ நாங்கள் என்ன செய்யறோம் නමුත් අපි කුමාරට කරන්නේ ஆண்டவர் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லிட்டு கோடு போடணும் ඒක මාත්‍රාවට මේ දෙරමයි ඒ කොටස සමුදාත් ඉරියාවට ஏன்னா ஆண்டவருக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் ஞாபகப்படுத்துறோம் අයිය සම්පූර්ණවම මතකද ஆண்டவரே சொல்லியிருக்கீங்க பாருங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இங்க பாருங்க என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என்ன ஆசீர்வதிக்காம இருக்கீங்க சொல்லியிருக்கீங்க பாருங்க கோடு போடணும் අපි ඉරියාවේ දෙනොත් මතක් කරනවා සමගාසුව මේ බලන්න මේ නුවණේ කියන නැවතලා ඉරියාවේ අපි ඉහාට ඒ දේ මාත් මතක් කරනවා அப்ப ஆண்டவர் சொல்லுவார் ඒක දෙයක් කියයි மகனே நான் சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு අනිත් පුතේ உங்களுக்கு වෙන්නේ මතකයි நீ செய்ய வேண்டியது ஞாபகம் இருக்குதா ඔබ කලින් මතකද அதை முன்னாடி எழுதி வச்சிருக்கானே அதை செய்து முடிச்சு விட்டாங்க நாம வந்து செய்வேன் சொல்லுவே செய்வதற்கு நான் நீ எனக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னதை செய்து முடிச்சு விட்டதா எனக்கு வர வேண்டும் கோடு போடுவதற்கு அதனால்தான் வாக்குறுதி நிறைவேறுவதில்லை நாங்கள் அதை எடுத்து எவ்வளவுதான் என்னுடைய கடவுளை அங்கே ஒட்டி வைத்தாலும் அல்லது வேதாந்தத்துக்கு மேலே ஒட்டி வைத்தாலும் அல்லது மனப்பாடம் செய்து கொண்டாலும் அல்லது பேர் போட்டு அங்கே சுவரியை தொங்க விட்டாலும் ஒன்று අපි පොරොත්තු ඉරියාගෙන පාදරවල සයින්පොල්සල විද්‍යාවල අපි කඩපාඩම් කරනවා කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. இன்னைக்கு முன்னாலே போய் பார்த்தா நாங்க நிறைய பிரேம்கள் சொல்லுவோம். அது நிவர்த்திங்க வெளுவானா லொக்கு பிரேம் செய்யනවා. யாரும் ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆசீர்வாதம் வேற எதையாவது எடுத்து போட மாட்டாங்க. அது தேடி எடுத்து போடுவாங்க. நாங்க வாழாக்கான தலையாச்சு. වෙන කිසිම කොණු ගන්නේ නැහැ. අර ඒ බයස්වස්තු සම්මාත්මෝ කොහෙද බලන්නේ ඒකත් ගන්නවා. நாங்க ஆசீர்வதிப்பேன். நம்ம ஆசீர்வாதம் கொடுத்தாங்க அதற்காக. அவள் මේ அப்படி அழகா அடுத்து பிரேம் போட்டு சும்மா கோல்டு கடவுள் அப்படியே தொங்க விட்டுருப்பாங்க. இல்லைன்னா பைபிள் எடுத்து ஒட்டியிருப்பாங்க. கடவுளை கூட ஒட்டியிருப்பாங்க. அழகான வார்த்தை. ඒ වගේ වචන අරගෙන ප්‍රේස්කල අක්ෂර දෙක ලැබෙත් කරලා ඉවස්සලා බයිබලේ ලක්ෂණ තියා ගන්නවා. வார்த்தைகள் கூட அரசை அங்கே கடவுள் இருக்கு. වසන්තයේ මේ කෝඩාම යවන්නේ නැහැ කියලා ඒ වචනේ අරිලා අපි දොරටලා අපි ஆனா உலகத்துல இல்லாத வாழையெல்லாம் அந்த வீட்டுல தான் இருக்கு. நம்ம லோகத்திலே இப்போ வசந்தத்தையாக சொல்லுங்க. காரணம் என்ன? வாழை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்வதற்கு முன்னால் போட்டு வைத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அந்த வசனத்தை நாங்கள் வாசிக்கவோ அல்லது அதை செய்யவோ நாங்கள் முன்வரவில்லை. වසන්තයේ කෝඩාවල ලංවානේ නැහැ කියලා සුව වර්තක ඉයලිනෝ පහලේ සමිනෝන්ති කියාලේ කියනෝදී අපි නොකර අපි කියවන්නේ නැතුව ඉන්නවා. ஆகையால் நாங்கள் கோடு போடும்போது வாக்குத்தத்தத்தை கோடு போடும்போது ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லுங்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறாரோ அதை எழுதி வைத்திருக்கிறாரோ அதற்கு இதை கோடு போட வேண்டும். අපි පොරොන්දුවට යටි ඉදිරියට ක්‍රමේ මතක කරගන්න අවශ්‍යයි. අපි කුමාරතු දේවාංශ කරන්නේ කියන්නේ නෝස් අපිට බලාපොරොත්තු වෙන උදේ මේ අවශ්‍ය ලබා ගන්න ප්‍රථමේ නෝස් අපිට බලාපොරොත්තු වෙන උදේ කුමාරතු කියලා දේශක කියවලා ඒකට යටි ඉදිරියට ඕනේ. இல்லையா நான் அவருக்கு நான் சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்குது. நீ போய் அங்கே அதே வேதாந்தம் இருக்கு. மேலே 2 வசனத்தையும் கீழே 2 வசனத்தையும் எடுத்து வாசி. நான் உனக்கு என்ன செய்ய சொன்னேன் என்பது தெரியும். ඒ දිනකට අපි මොහොත කියයි මම යාත්‍රින පොරොන්දු මතක වෙගිහිල කලමෝ ගිහිල්ලාද ඒ පොරොන්දු ඉගෙන ඉගෙන වසන දෙකක් ඒ පරිහාසිත වසන දෙක කරලා කියවලා මම කිව්වා ඒ දේ කරලා වෙන්න කියලා කියනවා. நாங்கள் இப்படியாக ஒரு கேள்வி கேட்க கூடும். அப்ப மேலும் பிரச்சனை காணப்படுது. ஆண்டவரே எங்களுடைய குடும்பத்தில் எல்லோரும் அப்பா ஆலோசனை பெற்று போவாங்க. சோமிலாஸ்மதி கோவிலே மனுஷன் போக அழு ஆயுஷ் நடனவா 40 வயசுல விட்டு போறாங்க. அவங்க 10 நடனவா 8 வயசுல பாதி வயசுல போறாங்க. அழு ஆயுஷ் நடனவா
அப்ப ஆண்டவர் சொல்வார் ஒரு காரியத்தை, நான் உனக்கு கொடுத்த தேசத்திலே நீ நீடித்த நாட்களால் அங்கே வாழ வேண்டுமானால் உன் தாயையும் உன் தந்தையும் கனம் பண்ணு. நான் கொடுத்த தேசத்திலே நீ நீடித்த நாட்களை வாழ வேணும்னா நீ என்ன செய்யணும்? நீ அற்ப ஆயுஷ்ல போகாம இருக்க வேண்டாம். நீ என்ன செய்யணும்? உன்னுடைய பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். அப்படி கனம் பண்ணினால்தான் அவர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி நான் நீடித்த நாட்களாய் உன்னை நீடித்த ஆயுஷை கொடுப்பேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த பெற்றோரை கனம் பண்ணுகிற அந்த மனுஷனை தான் அந்த ஆயுஷை கொடுப்பார். அதான் கண்டப்பட்ட காரியம். இன்னைக்கு ஏன் பல இடங்களில் எப்படியான மரணங்கள் ஏற்படுகிறது? எங்க பார்த்தாலும் அற்ப ஆயுஷம் இந்த கடைசி காலத்திலே அங்கே சத்துருவான் அப்படியாக தாய் தகப்பனை கனம் பண்ணாத படித்து எதிர்த்து நிற்கிற காரியத்தை அங்கே போட்டு வைத்து தாய் தகப்பனை கனம் பண்ணாத மனுஷன் அற்ப ஆயுஷை அங்கே போய் கொண்டிருக்கிறான். அப்படி தாய்தாப்பனை கனம் பண்ணாத மனுஷன் சருதியாய் சாவதை அவருடைய வாக்குத்தத்தின் படி அங்கே தவிர்க்கவே முடியாது. அப்படித்தான் வசனம் சொல்லுகிறது. அப்ப என்னுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்னவென்றால், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கோடுகளை போட்டு நாங்கள் அதை செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்திலே ஜெபங்களிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். நாங்கள் முதலாவது நன்றாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். திருடன் போய் வேதம் வாசிப்பீங்களா? இங்க வயதுல நாளைக்கு தினமும் வாசிப்பீங்களா? உங்களோட வயது வாங்கி பழக்கம் உண்டா? அப்படின்னா என்ன வாசிப்பீங்க அப்படின்னு கேட்டா ஒரு காரியம் சொல்லுவாங்க. எனக்கு இப்படியான நோவா தாத்தா செய்தாரே அற்புதம், அது தெரியும். இவைகள்லாம் தெரியும். ஆண்டவரை என்ன தெரிவிக்க வேண்டும்? இனிமேல் என்ன செய்ய போங்க? எங்களுக்கு வரப்போகிற காரியம் இல்லை. அந்த எத்தனையோ எழுதி வைத்திருக்கிறேன். ஆனா நோவா தாத்தா கதையையும் சாமுவேல் தாத்தா கதையையும் நாங்கள் எழுந்து கொண்டிருக்கோம். நோவா தாத்தா தெரிந்த சகோதரியே, சாமுவேல் தாத்தா தெரிந்த சகோதரியே, உன்னுடைய கதை உனக்கு தெரியுமா? எங்களுடைய கதையில வேத புத்தகத்தில் தான் எழுதியிருக்கிறது. அப்படி தப்பு கிடையாது. அந்த நாட்களில் செய்த அற்புதங்கள், அதிசயங்கள், இப்படியான காரியங்கள் கட்டாயம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஆனால் எங்கள் கதை எங்களுக்கு தெரிய வேண்டும். ஆகையால் நாங்கள் உண்மையாக வேதத்தை படித்து நாங்கள் யார் என்று முதலாவது கற்றுக்கொள்ளலாம். பொறுமையாக நாங்கள் அந்த வேதத்தை வாசித்து பொறுமையாக அந்த சமூகத்திலே காத்திருந்தால் நாம் யார் என்பதையும் இனிமேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் வேதமே அங்கே எங்களுக்கு வேதங்கள் கற்றுத்தரார். அதை விட்டுட்டு நோவா தாத்தா கருத்தை பார்க்கிறோம், அதை இதை பார்க்கிறோம், ஒரே இடத்திலே நாங்கள் சதா காலம் நின்று கொண்டு கேட்கக்கூடாது. அதை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும். வாக்குத்தத்தங்களை எதிர்கொண்டே இருக்கக்கூடாது. அதை விட்டு நாங்கள் வெளியே வர வேண்டும். அடுத்த கட்டத்துக்குள்ளே வந்துவிட வேண்டும். ஆத்மீய வளர்ச்சியிலே வந்துவிட வேண்டும். ஆண்டவர் எங்கள் மேலே என்ன போட்டிருக்கார், இதிலே அறிந்து கொள்வதிலே அதிலிருந்து செயல்படுவதிலே நாங்கள் வளர வேண்டும்.
වෙනවු සරසමුකමක් කියන අපි ඉදිරියට යන්නේ කොහොමද කියන එක අපි දැනගන්න ඕනේ. வேதத்தை ஆழமாக அங்கே அறிந்து ஆராய்ந்து படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பைபிளை ஜமுனின் அபிநயத்துல எங்களை දැනගන්නට පුළුවන්කමක් අපි ලබා ගන්න ඕනේ. தேவன் இந்த உலகத்தை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை வேதாகமத்திலே தான் கண்டுகொள்ளலாம். சுவாமிவாசியை பொறுமையாக பதாதி வேண்டாமோ சரசும குமர்த்து කියලා දැනගන්නට පුළුවන් මේ பைபிளை விசாரணை. அடுத்து இந்த உலகத்திலே என்ன நடக்க போகுது, நமக்கு என்ன நடக்க போகுது என்பதை வேதத்திலே தான் கற்றுக்கொள்ளலாம். ඊළඟට පොළොවේ අපිට කොහොමද වෙන්නේ ඊළඟ පියවර මොකක්ද කියන එක දැනගන්නට පුළුවන් මේ பைபிளை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இந்த வேதத்திலே தான் கற்றுக்கொள்ளலாம். අපි කොහොමද කොරන්තුවර අපේ ජීවිතේ කොයාකරන්නේ හදවත් කරගන්න කියන එක අපි දැනගන්න පුළුවන් ව්‍යවස්ථාවෙන් පමණයි. நீங்கள் சீக்கிரமாய் ஒரு நாள் பாடசாலையில் பிள்ளைகளை கலந்துக்கோங்க. சீக்கிரமா போங்க, சீக்கிரமாய் எழுதிக்கோங்க. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் வேதத்திலிருந்து கற்று ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அப்படியே ஜீவித்தீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விமர்சனவால் அப்படி நம்மளுக்கு சொல்லிச்சு சுவாமி மனசு காலத்துக்கு தக்கதாக எங்களை மாற்றி அமைத்து அதுக்கேற்றபடி நாங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். காலையில் அவசியம் அதானி ஜீவாத்திருந்து கொள்ள வேண்டும். எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி வாழ முடியாது. நம்ம காலையில் எத்தனை வகை ஜீவாத்திருந்தன நன்மையான காலங்கள் கடந்து போய்விட்டது. கொஞ்சம் காலையில எதிராக கடைசி காலத்திலே வந்திருக்கோம், கொடிய காலத்திலே வந்திருக்கோம். அந்த காலத்துக்கு எப்ப எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி காலத்தை கற்று எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் தெரிந்திருந்தால் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள இந்த கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் எங்களை குறித்து என்ன நோக்கமாக இருக்கிறார். இந்த கடைசி காலத்திலே நாங்கள் எப்படி எங்களை காத்துக் கொள்ள முடியும். எல்லாமே அதை வாசித்து ஒரு காலத்தை தெரிந்து கொண்டு அங்கே நாங்கள் அதுக்காக செவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வரப்போவதற்கு முன்பே அங்கே நாங்கள் வரப்போகிற ஆபத்தை குறித்து அறிந்து வைத்திருப்போமானால், நாங்கள் அதை நுணுக்கமாக வாசித்து ஆராய்ந்து வைத்திருப்போமானால் நாங்கள் செழிப்பதற்கு தடை ஏற்படாது. வேதத்தை வாசித்து அந்த இடத்தை நாங்கள் ஒரு குறிப்பை எடுத்துக்கொண்டு எங்கள் கையிலே ஒரு டைரியை வைத்து அதை உடனடியாக இந்த காரியத்துக்காக நாங்கள் செவிக்க கடமைப்பட்டிருக்கோம் என்று எழுதி வைத்து நாங்கள் அதை கடைபிடிப்போமானால் நாங்கள் நிச்சயமாக கடைசி காலத்தை கொடுப்போம். எப்படியெல்லாம் அவருடைய காரணங்கள் வர இருக்கிறது என்ற வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலைமையை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள நாங்கள் கருத்துக்குள்ளே பொறுமையாய் காத்திருந்தால் அவர் அதை குறித்து ஒரு நன்மையாய் பேசுவார். உண்மையாக நாம் செய்ய வேண்டும். மனசாக நாங்கள் பொறுமையாய் செய்கிறோம். நடக்கிற காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நடக்க போகிற காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். நடக்கிற காரியத்தை பற்றி ஆண்டவர் சொல்லி தருவார். நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் சொல்லுவார். நடக்கிற காரியத்தை நடந்து கொண்டிருக்கிற காரியத்தை பற்றி அறிந்தாலும் நடக்க போவதை குறித்து எங்கள் ஆண்டவர் செய்தித்தானே தந்துவிட்டார். ஆகையால் நாங்கள் கட்டாயமாக இதை தெரியாது, எங்களுக்கு அறியாது, நாங்கள் ஜெபிக்கவில்லை என்று சாக்கு போட்டு சொல்ல முடியாது. ஆகையால் அந்த காரியங்களை குறிப்பாக எடுத்துக்கொண்டு நாங்கள் அதை வைத்திருந்து நாங்கள் தேவ சமூகத்தை நாங்கள் ஜெபிக்க வேண்டும். சபைகளிலே
நாங்கள் ஜெபத்திற்காக கட்டாயமாக நாங்கள் கடந்து கொள்ள வேண்டும். அடுத்த காலத்தில் மனிதர்கள் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜெபம் மிகவும் அவசியமாக இருக்கிறது. வருகிற ஆபத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்கு மாத்திரமல்ல, வருகிற ஆண்டோட முதலிலே பாக்கியவான்களாய் இருப்பதற்கு என்னுடைய ஜெபம் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. அவருக்கு முன்பாக நிற்பது என்பது அது சாதாரண காரியம் அல்ல. தெரியும் அவர் பரிசுத்தர். அவருக்கு முன்னால் நிற்பதற்கு இடத்திலே பரிசுத்தங்களை அவருக்கு பிரியமில்லாத காரியம் என்பதை எடுத்துக்கொள்ள தேவை. அவரோட உறவை வெளிப்படுத்திக் கொள்வது தேவை. கருத்திருப்பது தேவை. வேதத்திலே போடப்பட்ட வசனங்களை கீழ்ப்படிந்து அதன்படி செய்வது தேவை. ஜெபங்கள் அதிகம் தேவை. இல்லையானால் அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாங்கள் பாக்கியவான்களாக இருக்க மாட்டோம். வேதங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தானியேல் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து கடைசியாக வாசிப்போம். மணிக்கோ தானியேல் அல்ல எசேக்கியேல். போட்டு ஒன்பதாம் அதிகாரத்தில் எசேக்கியேல் போட்டு நம்ம படிச்சது. அதை தொடர்ந்து வாசித்தால்தான் உங்களுக்கு அது என்ன சம்பவம் என்பது புரியும். இது கடைசி காலத்தை குறித்த ஒரு சம்பவம். கடைசி காலத்திலே நியாயத்திற்குள்ளே நடக்க போது ஒரு ஒரு 4-5 வருஷத்தை நாங்கள் வாசிப்போம். பிரசங்கத்துக்கு பிரயோஜனப்படும். 9ஆம் அதிகாரம் நம்ம எசேக்கியேல் புத்தகத்தில் 1வது வசனத்திலிருந்து 17 வசனம். பின்பு அவரை காதுகள் கேட்க மகா கஷ்டமாய் நகரத்தின் விசாரிப்புக்காரர் சங்கரிக்கும் ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்துக் கொண்டு வர கடவார்கள் என்று சொன்னார். அப்பொழுது இதோ 6 புருஷர் வெட்டுகிற ஆயுதங்களை தங்கள் கைகளிலே பிடித்துக் கொண்டு வடக்கில் பார்த்த உயர்ந்த வாசலின் வழிவகுத்து வந்தார்கள். அவர்களின் கடவுள் அங்கீகரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கட்டை வைத்திருக்கிற ஒருவன் இருந்தான். அவர்கள் உள்ளே பிரவேசித்து வெண்கல பணிவிட தண்டையிலே நின்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேள்வியின் மேலிருந்து எழுதி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சலமோன் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு கர்த்தர் அவனை நோக்கி, நீ எரிகிற நகர் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிலே அடையாளம் போடு என்றார். பின்பு அவரை காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் விட்டீர்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்துக் கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் சித்தாதீர்கள் என்று பரிசுத்தத்திலே போக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவன் ஆலயத்தின் முன்னே இருந்த மூப்பரிடத்திலே துவக்கம் பண்ணினார்கள். அங்கே பாருங்கள், அந்த 6 வருஷம் சிங்களம் எசேக்கியேல் போட்டு நம்மளுடைய படிச்சதை பழைய வசனங்கள் எத்தினார் சமதமாகிய விநாயகிரிவே ஆயுத அத்தியத்துவ லங்கென்று சரஸ்வன்னத்திய மகாசாலின் வளர்ச்சனமா மனசுமேய எதுக்கு உத்தரதேசத்திலேன இரவுகளுக்குள்ளே மாறிய மனுஷன் ஹயத்தனே எதிர்கா சமதமாகிய மரணாயுடைய அத்துவ ஆகோயம் உண்மைது எக்மானுஷன் கனவஸ்திர හැබගෙන තමාගේ පැත්තක එල්ලන තීර්ථ කූඩුවක් ඇතුව සිටියේය. ඔහු ඇතුළේ පිටර පූජාස්ථානය ළඟට සිටියෝය. එවිට ඊශ්වරයාගේ දෙවියන් වහන්සේ තේජස එය නැවතී තිබුණු ස්ථානය වෙන කෙළවරෙන් නැගී ගෝලයේ එල්පෙත්තට ගොස් කනවස්ත්‍ර හැඳගෙන තමාගේ පැත්තක එල්ලන තීර්ථ කූඩුව ඇතුව සිටි මනුෂ්‍යයාගේ මොළ ගැසියා. ස්වාමීන් වහන්සේ උන්ට කතා කොට නුවර මුළුල්ලෙහි එනම් යෙරුසලම මුළුල්ලෙහි ගොස් ඒ තුළ කෙරෙන
සංගාර සුසුම් වෙලා කෙරෙන මනුෂ්‍යයන් නරකවල ලක්ෂණ කරන්නේ කීය. මා අසාපිරියදී උන්වහන්සේ අනිත්‍යත් මනුෂ්‍ය අනිත්‍යයේ ජනස්කන්ධ කතාවකට නුඹලා නුඹලා ඕපස්තේගොස් පහර දෙන්න. නුඹලාගේ ඇස්යාම කෙරේවා. නුඹලා කරුණාව කරන්න. මාගේ ශුද්ධ ස්ථානයේ පටන්ගෙන මහවන්ද යෞවනයන්ද කන්‍යාවන්ද බාලයන්ද ස්ත්‍රීකමලා නාස්ති කර ගමන්න. නමුත් ලක්ෂණ ඇති කිසිවෙකුට ලං වෙන්නේ කිසිේක. එවිට ඕරුග්‍රහයේ සිටි වැඩිමහල් මනුෂ්‍යයන්ගේ පටන් වැඩිමහල් මනුෂ්‍යයන්ගේ පටන් ගත්තෝය. ඉතින් ගෝල පොඩක. 4 වසරத்திலிருந்து 6 வசனம் வரை நீங்கள் கோடு போட்டுக்கொள்ளுங்கள். அப்படியே வசனங்கள் 6 வசனங்கள் நம்ம வெளியில பார்க்கலாம். வசனம் தெளிவாக சொல்லுங்கள். வசனத்தை பற்றி என்னமா? 4 வசனத்தை பாருங்கள். அப்படியே வசனம் 6 தேவதூதர்கள் இருக்கிறார்கள். தேவதூதர்கள் ஹைலைட் செய்யணும். அதிலே ஒரு தேவதூதனை பார்த்து ஆண்டவர் இப்படியாக சொல்கிறார். தேவதூதனை மிகவாத சுவாமி வாசல் நீ எருசலேம் நகரிலிருந்து போ. அப்படி எருசலேமின் முழுவதுமே நான் அதில் செய்யப்படுகிற சகல அலுவலகங்கள் நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷனின் நெற்றியிலே ஒரு முத்திரையை போடு. பெருகும் காமியான சுசூசனல சென்றினான ஏரியாவில் எப்பாசான மனுஷன் நாளாங்களோ ஒரு அக்னாசவான் யார் நெற்றியிலே முத்திரை போட வேண்டும். ஆகிய நலவேர்கள் அக்னாசவான் தேசத்தின் அழிவுகளுக்காக தேசத்திலே அநியாயமாய் பாவங்கள் நிமித்தமாக அலுவலகங்கள் நிமித்தமாக அழிந்து போய்கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் ரட்சிப்படைய வேண்டுமே என்று பரிதவித்து அழுது புலம்பி அங்கே மண்டாடுகிற மனுஷன் நெற்றியிலே முத்திரை போடு. தேசிய பாப்பிகள் அபராதிகள் ஐதுமாங்க உலகத்தில் நிறுவனத்தினாவும் தீர்ப்பு காமியான கவுண்டர் சென்றினாவின் சுசுங்கானே ஒருங்கே நாளாங்களோ ஒரு அக்னாசவான் முதலாவது நீ எல்லாத்தையும் அப்படியே முத்திரை போட்டுக்கொண்டே போ. ஒரு மனுஷன் அக்னாசவான் நீதி அனைத்து தேவதூதர்களை பார்த்து மறுபடியும் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவதூதர்கள் பக்தர்கள் நடந்து போங்கள். ஒவ்வொரு 10 வருஷம் யார் நெற்றியிலே முத்திரை போடப்படாமல் அந்த அலுவலுக்கும் தேசத்தின் பாவத்திற்காக ஜெபிக்காத மனுஷன் அங்கு இருந்தானோ அத்தனை பேர் கொண்டு வெட்டு. காரி நாளாவது அப்புறம் நச்சு கவுல பிரிப்புள்ளாங்க எத்தனை ஒவ்வொரு மனதான எல்லாத்தையும் வெட்டு. அது முடிவராக இருக்கலாம், உங்க அதிகாரம் வாணிகளாக இருக்கலாம், அறுவை பெண்களாக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு வழியில் விளக்கப்படாத படிப்பினை வெட்டி போடு. யார் சொல்வது? கர்த்தர் சொல்கிறார். வசனம் போட்டிருக்கிறது கர்த்தர் சொல்கிறார். யார் ஒருவன் தேசத்தின் பாவத்துக்காக அவன் அந்த தேசத்தின் அக்கிரமத்தின் அழிவுகளுக்காக ஜெபிக்காக இருக்கிறானோ எந்த ஒரு மனுஷனாக இருக்கட்டும் அவனை வெட்டி போடு. அது எங்கே துவங்க வேண்டுமா? சபையிலே துவங்கட்டுமா? சபையை யாருமே துவக்க வேண்டுமா? சபையை மூப்பதற்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும். எத்தனை பயங்கரமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சபையின் மூப்பதற்கு அங்கே ஆரம்பிக்கும்படியாக கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனங்களுக்கு போட்டு வைத்திருக்கிறதை நாங்கள் பயமில்லாமல் இருப்போமா? சபையை வைத்தவர்களாக்கின ஆரம்பத்திலாக்கின பைபிளை சமாளிக்கிறோம் இதற்கு மேலே நாங்கள் பயமில்லாமல் இருப்போமா? தேசத்தின் பாவத்தினாலே அழிந்து கொண்ட ஜனங்களுக்காக ஜெபிக்காவிட்டால் அங்கே மனுஷனை அழித்து போட நாங்கள் கர்த்தர் வாசனை சொல்லி கொடுக்கிறோம். தேசிய பாப்பேங்கிறனாவும் திருக்குங்கிறனாவும் மனுஷன் விழாப்பதற்கு நேற்றம் இதுவரை ஜெபிக்க சபையிலே வந்து தேசத்துக்காக குழம்பி அழாமல் இருக்கிற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகள் உண்மையான பாத்திரத்தோடு அன்போடு கூட நாங்கள் ஆணையாளை திருப்பதினாலே கட்டளையிடுகிறோம். உங்கள் நெற்றிகளிலே முத்திரைகளை பார்க்க விரும்புகிறோம். எங்களுக்கு அதுவே ஆசை. தயவு செய்து வருகிற நாட்களை ஜெபத்திலே கலந்துகிறோம். சபையிலே நடக்கிற எல்லா ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். வருகிற உபவாச ஜெபங்களிலே வருகிற ஜெபங்களிலே கலந்து கொள்ளுங்கள். வியாழக்கிழமை தேசத்துக்காக என்று மாற்றம் ஒரு ஜெபம் நடக்கிறது. சிறப்பின் மாத்திரம் அந்த ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அதிலே தேசத்துக்கு அங்கே எந்த ஒரு காரியத்தையும் ஜெயிப்பதில்லை.
அந்த ஜெபத்தில் ஆண்டவர் எனக்கு சொன்னதால் அங்கே ஏற்படுத்தப்பட்டது. ஆண்டவர் சொல்லாமல் நான் செய்யவில்லை. நாங்கள் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி ஜெபியும் சபையை ஏற்றுக்கொள்கிறோம். சபையை அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்படட்டும் என்று அங்கே தேவ ஆவியானே அங்கே வலியுறுத்தலினாலே அது ஆரம்பிக்கப்பட்டது. சொல்லி 2 மாதம் கூட நான் எவ்வளவு முயற்சி எடுக்க முடியாமல் இருந்தது. ஆண்டவர் மறுபடியும் மனசாட்சியில் பேசினார். அவர் நான் ஒரு வழியும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தை மாற்றம் கொண்டு வந்து எடுத்து வாருங்கள், நாங்கள் முதலாவது நின்று கொள்வோம். அது பிறகு ஏதோ கர்த்தரையோ நன்மையும் செய்வார் என்ற ஒரு ஆதரவத்திலே வந்து இந்த குடும்பமாக 6 பேர் 7 பேர் மாத்திரம் வந்து ஜெபித்தோம். அவர் அங்கே ஏற்படுத்தினால் அதிசயம் நடந்தது. இன்னைக்கு 30 பேர் மேலே வந்தால் அமர்ந்து ஜெபிக்கிறார்கள். நாளைய மாதத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனாலே ஜெப ஆவியும் கட்டளை இருக்கிறார். நேற்றைய நாளே போராட்டத்திற்கு இந்த நிலத்தி ஜனங்கள் இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு கூட்டத்தை அங்கே ஜெபத்துக்காக ஆயத்தப்படுத்தினார். இன்னும் கடந்து கொள்ளாமல் இருக்கிற என்னுடைய அன்பான சகோதர பிள்ளைகளே, உங்களுடைய நெற்றியில் அங்கே முத்திரையை நாங்கள் காண முடியாது. நீங்கள் வருகிற நாட்களை விசேஷமாக அந்த வியாழக்கிழமை சுபத்திலே தேசத்துக்காக மாற்றம் ஜெபிக்கிற ஜெபத்தை வந்து அழுது தொடங்குங்க. ஒரு விசேஷம் மாற்றமல்ல, இந்த நாட்களிலே அங்கே விசேஷமாக சுவிசேஷ கூட்டத்துக்காக வருகிற மாதத்திலே நடக்க இருக்கிற சுவிசேஷ கூட்டத்துக்காக விசேஷ ஜெபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரதேசத்தை மக்கள் ரசிக்கப்பட வேண்டும். அழிந்து போகிற ஆத்மாக்கள் மீட்கப்பட வேண்டும். வந்து ஜெபியுங்கள். அதையும் தவிர உங்களுக்கு எந்த பெரிய காரியம் ஆண்டவருடைய மகிமைக்கு மேலானது விசால காரணமாக இதை தவிர எங்களுக்கு பூமியில என்ன உடைய அன்பான சகோதர சகோதரிகள், இந்த உலகத்தின் ஆசா பாசங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு விட்டு கடைசியாக நாங்கள் சாதாரணத்துக்கு போக வேண்டுமானால் எங்களுடைய பரிதாப நிலைமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய வாழ்க்கையும் எங்களுடைய சேவைகளும் எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களும் குடும்ப காரியங்களும் வீட்டின் காரியங்களும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட்டு தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாத படிப்பு நாங்கள் பாதாளத்துக்கு போவோமானால் எங்களுக்கு என்ன லாபம்? அப்படியே நிகழ்ச்சி அவசியமாக அப்படியே பௌரத்துக்கு அவசியமாக அப்படி அவசியமாக தருவாங்க சுவாமி அவசியமாக அப்படின்னு அப்படி சுவாமி நோக்கிலே கொண்டு இன்னைக்கு எனக்கு வழிகளாக ஜெபிப்போம் 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 ஜெயத்தை பெற்றுக் கொள்வோம். நாங்கள் ஒன்றிணைந்து இயேசு ஜெயிக்கிறார் தலையிலே நாங்கள் அந்த பார்வோக ராஜ்யத்துக்கு நாங்கள் கடந்து போவோம். எங்கள் அக்கறை பேரு நெற்றியிலும் அங்கே முத்திரை போடப்படட்டும். நாங்கள் தான் அந்த முத்திரைக்கு பாக்கியவான்களாய் மாறிக்கொள்வோம். அந்த முத்திரை அது ஒன்று கஷ்டப்பட்டு பிரியாசப்பட்டு கிடைக்க போவதல்ல. அங்கே பறிந்து அவருடைய சமூகத்தை அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்து எங்களுடைய இலங்கை தேசத்தின் எங்கள் தேசத்தின் மக்களை குறித்து பரிந்து பேசுவதனாலே கிடைக்கிற ஒரு பரிசு விநாசம் நடக்கக்கூடிய கொடிய சம்பவங்கள் தப்பித்துக் கொள்ள ஜெபத்திலே வைத்திருந்தார். விசேஷ මතු තමිලන්නාවු විපත් කාලයන් ගැන නපුරු කාලයන් ගැන ඔබ අවදි වෙලා කරනවා. அவர் எவ்வளவு நாள் ஜெபிங்கள் என்று சொன்னாலும்
அது எங்களுடைய நலனுக்கு தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இந்த வசனங்கள் புலங்குகிறது. උන්වහන්සේ කොයිතරම් අපිට මේ පරිගණකවල යාඥා කරන්න කියලා කියන්නේ ඒක අපගේම ලක්ෂණවලම තමයි අපිටම ප්‍රෝෂණය කරනවා. எத்தனை பார்த்து ஒரு நேரத்தில் சொன்னா நீங்க சோதனைக்கு படாத படிக்க முடிக்கிறது தெரியல. ස්වාමීන් වහන්සේ ගෝලයන් විහා කරලා ඒක වෙලාවකට කියනවා නුඹලා පරිස්සමවලදී මොකටද කියලා අවදිපත්‍රය යාඥා කරන්නේ. இங்கே சொல்லுங்க வரப்போகிற சம்பவங்களை இந்த கப்பிட்டு பண்ணதுக்கு ஜெயிச்சிருங்க. விவசாய தினம் நகரம் திவ்யனாவும் நபுரு சமரவர்களின் லட்சம் அவதிபத்திரத்தை යාඥා කරන්නේ. எப்பொழுதும் எங்களுக்காக பரிதவிக்கிறவர் கடைசி காலத்தில் கூட எங்களுக்காக பரிதவித்துக் கொண்டிருக்கிறார். நிச்சயம் අපේ සමරවතුන් ස්වාමීන් වහන්සේ අවසන් කාලයේදී අපි වෙනම බලන්න இந்த அன்பை புரிந்து கொள்வதற்கு அங்கே வழியினாய் ஆனால் அல்லது அதுக்குரிய திறமையிலே ஆனால் நாங்கள் அங்கே அபாக்கியவான். මේ ප්‍රේමය දැනගන්න අපිට මාර්ගයක් ගන්න මේ ප්‍රේමය පැහැදිලි කරගන්න අපිට මනසක් නැත්නම් අපි වාදවත් නෙවෙයි. ஆகியால் நாங்கள் செபித்த குழுவினராய் மாறிப்போம். ඒ තමයි යාඥා කරන අනුව කණ්ඩායමක් එතනස්සේ ஆண்டவர் தான் எங்களுடைய ஆசீர்வாதம். ස්වාමීන් වහන්සේ මොකද ආශිර්වාද කරන්න තියෙනවා. நாங்கள் எழுந்திருப்போம் நேரம் கடந்து விட்டது. අපි නැගිට සිටිමු. நாங்கள் சிகிச்சை சீக்கிரமாக இருந்து நாங்கள் சூழ்நிலை வைக்கிறோம். අපි යාඥා කරනවා කරන්නේ. எல்லோரும் கழிவுங்கள். ஒரு ஹரிஜனுடைய சமூகத்தில் ஒரு கொஞ்ச நேரம் தேவனுடைய சமூகங்களுடைய கரங்களை உயர்த்தி அவர் நன்றி. அவர் நன்றி ஆண்டவரே நமக்கு நன்றியோடு கூட நல்லவர் சுவாமி பூமியை தப்பித்துக் கொள்ள ஆண்டவரே தப்பித்துக் இந்த நாட்களை பேசிக் கொண்டிருக்கிற செய்திகளுக்காக மக்கள் கால பரிசுகள் ನಾವು ದೇಶನಾಮನೆ ಸಾಧ್ಯಪಡಿಸ அதிகமான ஜெபத்திலே விழித்திருக்கும்படியாக கட்டளைக்கு எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறதாக வரப்போறப்படாத காலங்களிலும் தப்பித்துக் கொள்வதற்காக எங்களை ஜெபிக்கும்படியாக ஒரு வழியை எங்களுக்கு ஒழித்துக் கொண்டிருப்பதாக ನಾವು ನಮ್ಮದು ಕಾಲವಾಗಲಿ අපි වැඩකරේ තෝරමත් நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவர் தாப்பனை ஆசீர்வதி தோரி ஆசீர்வாத அபாய உச்சபாவி நீரலவா உச்சவட தோரி ஒபாய் அப்படி ஆண்டவரே வடுவான ஜெபாவி ஒரு மனுஷரை கூச்சப்படாவிட்டால் அந்தபத்திலே கருத்திருக்க முடியாதப்பா தோரி ஆண்டவரே ஆண்டவரே போச்சு வடுவானே நம்ம ஒரு வகை ஆண்டவரே நடிச்சிட்டீங்க ஆண்டவரே மனுஷன் மாம்சமாக செயல்படுகிறவனா இருக்கானே தோரி மனுஷன் மாம்சங்களுக்கு ஆண்டவரே கொடுத்தீங்க ஆவியானவரே ஜெபாவி எங்கள் சபையிலே ஒவ்வொருவருக்கும் ஊட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நாட்களில் ஆண்டவரே வந்து குழுவாக கட்டாய திரள்களாக வந்து ஜெபிக்கும்படியான வழிகளை ஆண்டவராக திறந்து தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் பேரையாய் ஆசீர்வாதம் வழியை நடந்து கொள்ள அதிக ஞானத்தை கொடுங்கப்பா எல்லாரையும் ஒருவராவது கட்டாயம் போகாதபடி என்னாண்டவரை திரும்பியாக இந்த மக்களை வழிநடத்தும் அதிகமாக கடந்து நாளுக்கு நாள் படிப்படியாக அந்த ஜெபாவி ஊற்றப்படட்டும்
ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்துக் கொள்ளுங்க. எதிரே ஓடுகிற கடந்து போகணும். ஒவ்வொருவரையும் பேசுகிறான் தேடிக்கொண்டு அவருடைய தேவையை விசுவசித்துக் எல்லாருமே எல்லா துணிகளும் பிரசன்சாக Amen.